நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். பரலோகத்தின் பிதாவே, நாமம் ராஜ்யம் வருக, சுதம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்தில் செய்யப்படுவதாக எங்கள் போல எங்கள் பாவங்களுக்கு தரும் தீமைக்கும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவரே, உலகிலே கன்னியாகிய இயேசு ஆசை பெற்றவரே, அதிர்ஷ்டமணியாகி சுரட்சமானார் எல்லா பெண்களுக்காக இப்போதும் நல்லாக வேண்டிக் கொள்ளும். ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குவீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குவீர் இரக்கத்தினாலே. தாங்கினீர், தப்புவித்தீர், சுமந்தீர், சுகந்தீர். தாங்கினீர், தப்புவித்தீர், சுமந்தீர், சுகந்தீர். கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குவீர் இரக்கத்தினாலே. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குவீர் இரக்கத்தினாலே. அழகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றேன், கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறேன். அழகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றேன், கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறேன். நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா,
கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. மேய்ப்பன் போல கரங்களால் ஏந்தி மகிழ்கிறேன். மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறேன். மேய்ப்பன் போல கரங்களால் ஏந்தி மகிழ்கிறேன். மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறேன். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாலை வேலைக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவனே, உங்கள் தெய்வ பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கட்டும் ஆண்டவரே. தேவனே, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. கூடாத காரியம் ஒன்று ஆண்டவரே. தேவனே, எங்களை எல்லாம் இந்த இடத்தில் நீர் வர வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த இடத்தில் ஜெபம் நடக்கிறது தேவனே உமது கிருபையினால் தான் நடக்குது ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை எல்லாரையும் நாங்கள் தாண்டி பார்த்து வைக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசனம் எங்களை ஒவ்வொருத்தரும் மூடி மறைத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் தேவனே எமது ஆவியானவர் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருமே மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, இந்த இடத்தில் பாடுகிற ஒவ்வொரு பாடலும் தேவனே தேவனே உமது பாதத்தில் வந்து சேரட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உமது புகழ்ச்சி இந்த இடத்துல நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது வார்த்தைகள் தேவனே இந்த இடத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனே ஒவ்வொருத்தர் மனதையும் போய் தொடட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்த தேவன் ஆண்டவரே. ஆமாண்டவரே, தேவனே தேவனே எல்லா பலவீனங்களும் எடுத்து போடும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, சோர்வுகள் அசதிகள் எல்லாத்தையும் எடுத்து போடும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் இந்த இடத்தில் ஜெபம் எடுக்கும் போது எல்லாம் தேவனே நீர் எங்களோடு இருக்கணும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறே, தேவ கிருபையால் நிலை நிற்கிறே, கிருபையால் நிலை நிற்கிறே, தேவ கிருபையால் நிலை நிற்கிறே. Praise the Lord. ஆமாண்டவரே, உமது கிருபையால் தான் நாங்கள் நிலை நிற்கிறோம் ஆண்டவரே. வேற யாராலையும் இல்லை ஆண்டவரே. தேவனே, நீர் எங்களை தாங்கி பிடித்து எங்களை வழிநடத்துகிறீர்கள். அதுக்காக நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. Praise the Lord. Hallelujah. 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 Song number 147. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அதிகாரமே தேடுகிறேன், அதிகாரமே
பிரசனம் தேவ பிரசனம் 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 தேவ பிரசனம் உலகம் எல்லாம் மாயையா உலகம் எல்லாம் மாயையா உன் அன்பு ஒன்றே போதுமையா உன் அன்பு ஒன்றே போதுமையா பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம் 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 தேவ பிரசனம் இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி சேரணுமே பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம் 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 தேவ பிரசனம் கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாத தூயவரே கைவிடாத தூயவரே பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம் 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 தேவ பிரசனம் ஆட்கொண்ட அதிசயமே ஆட்கொண்ட அதிசயமே ஆளுதலே அடைக்கலமே ஆளுதலே அடைக்கலமே பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம் 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 தேவ பிரசனம் துயிலே வாழ்பவரே துயிலே வாழ்பவரே துணையாளரே என் மனவாளரே துணையாளரே என் மனவாளரே பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம் 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 தேவ பிரசனம் அநாதி தேவன் அடைக்கலமே அநாதி தேவன் அடைக்கலமே அவர் புயங்கள் ஆதாரமே அவர் புயங்கள் ஆதாரமே பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம் 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 தேவ பிரசனம் சகாயம் செய்யும் கேரளமே சகாயம் செய்யும் கேரளமே மகிமையிலை பட்டயமே மகிமையிலை பட்டயமே பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம் 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 தேவ பிரசனம்
துணையாளரே ஸ்திரப்படுத்தும் துணையாளரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் பலப்படுத்தும் போதகரே பலப்படுத்தும் போதகரே நிலை நிறுத்தும் நாயகரே நிலை நிறுத்தும் நாயகரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆமாண்டவரே, எங்கள் சிருஷ்டிகர்த்தரே தேவனே, எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீ சிருஷ்டித்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஒரு நோக்கம் எங்களுக்கு வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் ஆண்டவரே. உமது வார்த்தைகளை நாங்கள் எடுத்துட்டு போய் பிறருக்கு நாங்கள் சொல்லணும் ஆண்டவரே. ஆமாண்டவரே தேவனே, ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா. தேவனே, எங்கள் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. உமது வார்த்தைகளை நற்செய்திகள் சொன்ன மாதிரி சர்வ சிருஷ்டிகளும் போய் நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் அந்த வேலையை நாங்கள் செய்யல ஆண்டவரே. அதுக்காக எங்களை மன்னியுமாப்பா. தேவனே தேவனே, எங்களை ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்து கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே. அந்த தாளந்தைகளை நாங்கள் சரிவரை பயன்படுத்தணும் ஆண்டவரே. ஆமாப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். யெகோவா ரஃபா ஸ்தோத்திரம். யெகோவா யெகோவா ஷாலம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யெகோவா யெகோவா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. 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 சங்கீதம் 103 103 verses 1 and 2. என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என் முழு உலகமே அவர்கள் திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செல்வத்தை மறவாதே. ரெண்டாவது வசனம் பார்த்தீங்கன்னா, forget not all his benefits. அப்படின்னா அவருக்கு வந்து என்ன, அவர் நம்மளுக்கு என்ன சொல்லி செய்திருக்காரு? எல்லா நன்மைகள் செய்திருக்கிறார். அவர் நன்மைகளை நம்ம இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்குறோமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆக்சுவலா நம்ம நிற்பதும் உட்காரதும் எல்லாம் அவரோட கிருபை. அவரோட கிருபை இல்லாம நம்ம ஒண்ணுமே இல்லை. எல்லா இடத்துலயும் வந்து நம்ம சொல்லுவோம், என்னாலதான் நான் தான் இதை செய்தேன், நான் தான் அதை செய்தேன். அவரு நம்மளை வச்சு என்ன பண்றாரு, செய்ய வைக்கிறார். சோ எந்த இடத்துலயும் வந்து நம்ம வந்து என்ன சொல்லக்கூடாது, நான் என்று அந்த வார்த்தை நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம யார் நம்மளை வந்து வழி நடத்துறவர்? கர்த்தர். அவர் ஒண்டிதான். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அதே 103வது சங்கீதம் 3வது வசனம் பாருங்க. அவரு நம் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை. நோய்கள் எதனால வருது?
பாவத்தினால வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்ச் வந்து நிறைய எம்பசைஸ் பண்ணுது, என்னது கன்ஃபெஷனுக்காக எம்பசைஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நம்ம குற்றங்கள் ஒவ்வொன்றுத்தையும் யார் மன்னிக்கிறான்? ஆண்டவர் மன்னிக்கிறார். ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாம் வந்து ஆண்டவரை நோக்கி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் வந்து ஒரு செய்த தவறுகள் எல்லாம் வந்து அவர் கண்மணியை நம்ம வைப்போம். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி ரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. இயேசுவே, இந்த வேளையில இயேசுவே இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்த்து வைக்கிற ஆண்டவரே, எங்கள் கண்கள் செய்த தவறுகள் தேவனே, நாங்கள் எதை பார்க்கக்கூடாதோ பார்த்துருக்கிறோம் ஆண்டவரே, அதுக்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே. பார்த்தும் சில விஷயங்கள் நாங்கள் கண்டு கொள்ளாத போயிருக்கிறோம், அதுக்காகவும் எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் செவிகள் சில விஷயங்கள் கேட்டிருக்கு, நல்லவைகளும் கேட்டிருக்கு, கெட்டவைகளும் கேட்டிருக்கு. அநேக வேளைகளில் நாங்கள் கெட்டவைகளை கேட்டு மகிழ்ந்து இருக்கிறோம். பிறரை பரிகாசம் செய்யும் போது அதை நாங்கள் கேட்டு சிரித்து இருக்கிறோம். அதுக்காக எங்களை மன்னியும் அப்பா, மன்னியும் ஆண்டவரே. பிறரை பற்றி எங்கள் நாவு தவறாக பேசி இருக்கிறது ஆண்டவர், அதுக்காக மன்னியும். கேலி கிண்டல் எல்லாம் எங்கள் நாவல் வந்திருக்கிறாங்க, அதுக்காக எங்களை மன்னியும் ஆண்டவர். பிறர் மனதை நாங்கள் புண்படுத்தி இருக்கிறோம் எங்கள் நாவல் வழியாக, அதுக்காக எங்களை மன்னியும் ஆண்டவர். எங்கள் கைகள் சில உதவி செய்யும் போது நாங்கள் அதை தடுத்து இருக்கிறோம், இல்லாட்டி கொடுக்கறதை நாங்கள் தடுத்திருக்கிறோம், அதுக்காக எங்களை மன்னியும் ஆண்டவர். எங்கள் கால்கள் செல்லக்கூடாத இடத்துக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம், அதுக்காக எங்களை மன்னியும். ஆலயங்களுக்கு நாங்கள் செல்லவும் தயாராகும், ஆனால் வேற இடத்துக்கு நாங்கள் போவோம், கடைக்கு, அது மாதிரிலாம் போயிருக்கிறோம் ஆண்டவர், அதுக்காக எங்களை மன்னியும் ஆண்டவர். ஆமாண்டவரே, தேவனே எங்களை மன்னியும் அப்பா, மன்னியும் ஆண்டவரே. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி ரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன். ஏசையா ஏசையா ஏசையா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. சுத்தமுள்ள ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, அப்பா இது வந்து அருமையான நாளும் ஆண்டவரை எங்களை துதிக்கும்படியாக எங்களுக்கு பொன் குறித்து என் தேவாதி தேவனுக்கு வாச்சாதிராஜனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியினால வார்த்தையினாலும் நிறைந்து இந்த பாட்டை பாடணும். பாடலே 451. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினால நிரம்பும்படிக்கு, ஆவியினாலும் அவருடைய வார்த்தையினாலும் நிரம்பும்படிக்கு நம்ம எல்லோரும் பாடணும். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே, நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே. ஆவியினால் வார்த்தையினால் அனுதின
நிரம்பிடுவேன். மறுபடியும் நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன். பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன். பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். ஆவியினாலும் வார்த்தையினாலும் அனுதினமோ நிறைந்திடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமோ நிரம்பிடுவேன். எங்கும் வசனம் பரவியது. ஏழு ஆவியால் நிரம்பியதா. எங்கும் வசனம் நிரம்பியது. ஏழு ஆவியால் நிரம்பியதா. சீடர்கள் தொகையும் பெருகியது. சீடர்கள் தொகையும் பெருகியது. கீழ்ப்படிந்தார்கள் மத குருக்கள். கீழ்ப்படிந்தார்கள் மத குருக்கள். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமோ நிறைந்திடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமோ நிரம்பிடுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன். பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். தேவன் செய்தார் அதிசயங்கள். தேவ ஆவியால் நிரம்பியதா. தேவன் செய்தார் அதிசயங்கள். தேவ ஆவியால் நிரம்பியதா. திரளான மக்கள் திரும்பினார்கள். திரளான மக்கள் திரும்பினார்கள். பர்னபாவியால் நிரம்பியதா. பர்னபாவியால் நிரம்பியதா. ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமோ நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமோ நிரம்பிடுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன். என்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். ஆர்வை அடைந்தார் பவுலன்று. பரிசுத்த ஆவியால் நிரம்பியதா. பார்வை அடைந்தார் பவுலன்று. பரிசுத்த ஆவியால் நிரம்பியதா. போதனம் செய்து பலனடைந்தார். போதனம் செய்து பலனடைந்தார். தாமதமின்றி பிரசங்கம் செய்தார். தாமதமின்றி பிரசங்கம் செய்தார். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமோ நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமோ நிரம்பிடுவேன். நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவேன். பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். இயேசுவன்றி எவராலோ பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை. இயேசுவன்றி எவராலோ பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை. துணிவுடன் பேசு தலைவர்கள் பொன். துணிவுடன் பேசு தலைவர்கள் பொன். தைரியமாக அறிக்கை செய்தார். தைரியமாக அறிக்கை செய்தார். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமோ நிரம்பிடுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன். பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன்.
நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே எங்கும் வசனம் பரவியது நேரத்தை ஆவியால் நிரம்பியதா எங்கும் வசனம் பரவியது நேரத்தை ஆவியால் நிரம்பியதா அனுதினமோ நிரம்பிடுவே ஆவியினா வார்த்தையினா அனுதினமோ நிரம்பிடுவே நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே ஊழியம் நிறைவேற்றுவே தேவன் செய்தார் அதிசயங்கள் தேவ ஆவியம் நிரம்பியதா தேவன் செய்தார் அதிசயங்கள் தேவ ஆவியம் நிரம்பியதா திரளான மக்கள் திரும்பினார்கள் திரளான மக்கள் திரும்பினார்கள் பரவாவியால் ஆவியினா வார்த்தையினா அனுதினமும் நிரம்பிடுவே ஆவியினா வார்த்தையினா அனுதினமும் நிரம்பிடுவே நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே பார்வை அடைந்தார் பவுலன்று பரிசுத்த ஆவியால் நிரம்பியதா பார்வை அடைந்தார் பவுலன்று பரிசுத்த ஆவியால் நிரம்பியதா போஜனம் செய்து பலனடைந்தார் போஜனம் செய்து பலனடைந்தார் தாமதமின்றி பிரசங்கம் செய்தார் தாமதமின்றி பிரசங்கம் செய்தார் ஆவியினார் வார்த்தையினார் அனுதினமோ நிரம்பிடுவே ஆவியினார் வார்த்தையினார் அனுதினமோ நிரம்பிடுவே நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே இயேசுவால் அன்றி எவராலும் பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை இயேசுவால் அன்றி எவராலும் பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை துணிவுடன் பேசும் தலைவர்கள் முன் துணிவுடன் பேசும் தலைவர்கள் முன் தைரியமாக அறிக்கை செய்தார் தைரியமாக அறிக்கை செய்தார் ஆவியினார் வார்த்தையினார் அனுதினமும் நிரப்பிடுவே ஆவியினார் வார்த்தையினார் அனுதினமும் நிரப்பிடுவே நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. அல்லேலூயா. சொல்லலாம் சுத்தமுள்ள எங்கள் பிதாவே பாவமுடைய ஆவியினால நிறைந்து அப்பா ஜெப மேகம் இப்போதே
உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் இங்கே கூடியிருக்கிற இடத்துல அப்பா நிரப்பும்படிக்கு அப்பா எங்களை ஒப்பு கொடுப்போம்ப்பா. நிரப்புங்க. ஜெபம் நாங்கள் எழுப்பணும். எழுப்புது மழை பெருகணும். எங்கள் எல்லைகள் எங்கள் இந்த மாநிலங்கள் யாவும் ஆண்டவரே உங்களுடைய ஆவியால் நிரப்பப்பட்டு உமக்கு சாட்சிகளாக நாங்கள் நிற்கும்படிக்கு அப்பா எங்கள் மேல் இந்த பரிசுத்த ஆவியை பொழிங்கப்பா. ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புகள் மழை இறங்கணும், என் தேச எல்லையெங்கும். ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புகள் மழை இறங்கும். 447 எல்லையெங்கும் மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. நான் மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும், என் தேச எல்லையெங்கும். ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும், என் தேச எல்லையெங்கும். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலும் எழுந்தவன் பெருமழை இறங்க வேண்டும். இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலும் எழுந்தவன் பெருமழை இறங்க வேண்டும். உன்னதரின் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகமெங்கிலும். உன்னதரின் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகமெங்கிலும். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய். 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 மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. நான் மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும், என் தேச எல்லையெங்கும். புதுவர்கள் புதவிய தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அனுதினம் ஆவியில் நிறைந்து. புதவர்கள் புதவிய தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அனுதினமும் ஆவியில் நிறைந்து. வாலிபர்கள் தரிசனங்கள், முதியோர்கள் கனவுகள் காண வேண்டும் அதிகம் அதிகமாய். வாலிபர்கள் தரிசனங்கள், முதியோர்கள் கனவுகள் காண வேண்டும் அதிகம் அதிகமாய். பொழிந்தருளும் பூமியெங்கும் அபிஷேக பெருமழையாய். பொழிந்தருளும் பூமியெங்கும் அபிஷேக பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. நான் மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும், என் தேச எல்லையெங்கும். அயமொழிகள் பேச வேண்டும் ஆவியில் நிறைந்து. அதன் அர்த்தம் சொல்ல வேண்டும் பரிசுத்தவான்கள். அயமொழிகளை பேச வேண்டும் ஆவியில் நிறைந்து. அதன் அர்த்தம் சொல்ல வேண்டும் பரிசுத்தவான்கள். பேதுருக்கள், பவுல்கள், ஸ்தேவான்கள், பிலிப்புகள் தேசமெங்கும் எழும்ப வேண்டும்.
எழும்படும் எழுப்புதல் மழை இறங்கணும் என் தேச எல்லையெங்கும். ஆதிசபை அற்புதங்கள் அடையாளங்கள் அன்றாடம் நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில். ஆதிசபை அற்புதங்கள் அடையாளங்கள் அன்றாடம் நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில். குருடர்கள் பார்க்கணும், செவிடர்கள் கேட்கணும், முடவர்கள் நடக்கணுமே. குருடர்கள் பார்க்கணும், செவிடர்கள் கேட்கணும், முடவர்கள் நடக்கணுமே. பொழிந்தருளோ ஓவியங்களோ அபிஷேக பெருமழையாய் பொழிந்தருளும் பூமியெங்கும். அபிஷேக பெருமழையாய் பொழிந்தருளும் பூமியெங்கும். அபிஷேக பெருமழையாய் மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. நான் மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. ஜெகமேகம் எழும்படும் எழுப்புதல் மழை இறங்கணும் என் தேச எல்லையெங்கும். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. நான் மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. ஆவியானவரே, சுத்த ஆவியானவரே, அபிஷேகிக்கிறவரே, இதுக்கு நாளை மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றவரே. அப்பா, அயல்மொழிகள் பேசவும் ஆவியில் நிறையவும் அப்பா, உங்களுடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா. குருடர்கள் பார்க்கணும், செவிடர்கள் கேட்கணும், முடவர்கள் நடக்கணும். அப்பா, நாங்கள் உங்களுடைய ஆவியினால் நிரப்பப்படணும். அப்பா, எங்களை கொண்டு நீர் அப்பா இது காலையில எல்லாம் செய்யுங்கப்பா. தேசத்துல ஒரு எழுப்புதல் அப்பா எங்களை வச்சு அப்பா உருவாக்குங்கப்பா. அநேக ஜனங்கள் அப்பா உண்மை நாடி வரும்படிக்கு அப்பா ஆவியில் நிரம்பும்படிக்கு எங்களை பயன்படுத்துகிறாங்கப்பா. ஏதோ இங்கே வந்திருக்கிற யாரும் அப்பா உங்களுடைய ஆவியில் நிறைந்து உமக்காக நாங்கள் அப்பா எங்கள் தேசத்தின் எல்லைகள் எல்லாம் சென்று அன்று பவுல், பர்னபா, ஸ்தேவன் அப்பா உமக்காக ஊழியம் செய்வது போல நாங்கள் ஊழியம் செய்யும்படிக்கு அப்பா உங்களுடைய ஆவியினாலும் அபிஷேகத்தாலும் எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்துதப்பா. எங்கள் ஆண்டவரும் திருமகனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் யாவரையும் ஒப்பு கொடுத்து ஜீவன் நல்லதுக்காகவே ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருப்பாடல் 107. திருப்பாடல் 107 இது இன்னைக்கு திருப்பலியில பயன்படுத்தப்பட்ட திருப்பாடல். இந்த 107 மொத்தம் 43 வசனங்கள் இருக்குது. அதுல நம்ம பார்க்க போறது முதல் வசனமும் பிறகு 23 இருந்து 33 வரைக்கும் திருவசனம் 1 மற்றும் 23 இருந்து 33 வரைக்கும் அதை நம்ம பார்க்க போறோம். இந்த திருப்பாடல் அந்த எஸ்ரா நெகேமியா காலத்துல எழுதப்பட்டது. எஸ்ரா நெகேமியா காலத்துல எழுதப்பட்டது. அந்த கீழே ரெஃபரன்ஸ்ல கொடுத்திருக்கிறாங்க. இந்த குறிப்பேடுகள்ல இந்த திருப்பாடலோட வார்த்தைகள் நிறைய வருது. அதே மாதிரி எஸ்ரா புத்தகத்திலையும் இந்த வார்த்தைகள் இருக்குது. எனவே அந்த எஸ்ராவும் நெகேமியாவும் பாலஸ்தீன அடிமைத்தனத்திலிருந்து வந்த பிற்பாடு, அங்கிருந்து விடுதலை பெற்று வந்த பிற்பாடு அவர்கள் பாடின இந்த திருப்பாடல் தான் இன்னைக்கு திருப்பலியில நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது முதல் வசனம். பிரைஸ் தி லார்ட். இந்த திருப்பாடல்ல முதல் வசனம் சொல்லுது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இந்த திருப்பாடல் 43 வசனங்கள் உள்ளதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த முதல் பாடல் முதல் வசனம் ஆண்டவரை நாம் புகழணும், ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லணும். இல்லாட்டி அந்த இந்த புராட்டஸ்டன்ட் பைபிள்ல இருக்கும் ஸ்துதிக்கணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்ப ஆண்டவரை ஏன் ஸ்துதிக்கணும், ஆண்டவரை ஏன் நன்றி சொல்லணும், அதுக்கான காரணம் அந்த முதல் வசனத்துல சொல்லியிருக்கு, அவர் நல்லவர், அவர் நல்லவராக இருக்கிறபடியா அவரை போற்றணும். நம்ம நற்செய்தியில பார்ப்போம்,
ஒரு ஒரு மனுஷன் வந்து ஏசாமி அணுகி நல்ல போதகரேன்னு கேட்பான். நீ என்னையே நல்லன்னு சொல்ற, தந்தை ஒருவர் என்று நல்லவர் வேறு எவரும் இல்லை. அப்ப கடவுள் நல்லவர், தந்தை கடவுள் நல்லவர். அப்ப அவர் நல்லவராய் இருக்கிறபடியால் நாம் அவரை புகழ வேண்டும், அவரை நன்றி செலுத்த வேண்டும், அவருக்கு நாம் வந்து ஸ்துதியும் ஆராதனையும் ஏறெடுக்க வேண்டும். அவர் நல்லவராய் இருக்கிறார். அதுக்கடுத்தது இதுதான் முதல் பகுதி. அதுக்கடுத்து மீதி 43 வசனங்கள்ல அடுத்த பகுதி வந்து 2வது வசனத்துல இருந்து நாம் இப்ப கேட்ட 33வது வசனம் வரைக்கும் ஏறக்குறைய இந்த 32 வசனங்கள். இதை வந்து அந்த தந்தை கடவுளை, யாவே கடவுளை புகழ்கின்ற 4 விதமான மக்கள் இனங்கள், 4 விதமான பிரிவினர். இந்த பகுதியில முதல் வசனம் தந்தை கடவுளை நாம் ஏன் புகழ வேண்டும், ஏன் நன்றி செலுத்த வேண்டும். தந்தை கடவுள், யாவே கடவுள் மிகவும் நல்லவராக இருக்கிறபடியால், நல்லவற்றின் ஊற்றாக இருக்கிறபடியால் அவரை நாம் புகழ வேண்டும், அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதுக்கடுத்த வசனங்கள், இந்த 30 வசனங்கள் என்ன சொல்றாக்கா, தந்தை கடவுளை புகழ்கின்ற வெவ்வேறு விதமான 4 வகையான பிரிவினர்களை பற்றி பேசுகிறது. 4 விதமான பிரிவினர்கள். அந்த முதல் பிரிவினர் யாருனாக்கா, சில பேர் வந்து அடிமைத்தனத்துக்கு போயிடுறாங்க. அதுல வந்து சிறை இருப்புன்னு போட்டிருக்கோம். அடிமைத்தனத்துக்கு போயிடுறாங்க. தங்கள் சொந்த கடவுளான யாவே கடவுளை விட்டுட்டு அவங்க வந்து சிலை வழிபாட்டின் பின்னாலோ வேற பின்னாலோ அவங்க வந்து அடிமைத்தனத்துக்கு போயிடுறாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் அவர்களை கூட்டி வருகிறார், தன்னுடைய அந்த திருப்பி மன்னித்து கூட்டி வருகிறார். எனவே அடிமைத்தனத்திலிருந்து சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த மக்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துவார்களாக. அதான் வந்து முதல் பகுதி. 2வது பகுதி என்னன்னாக்கா, சில பேர் வந்து கடவுளை எதிர்த்து எழுறாங்க, அவருடைய கட்டளைகளை எதிர்த்து எழுறாங்க. கட்டளைகளை எதிர்த்து எழுறாங்க. ஆகாபு பண்றால கடவுளுடைய கட்டளை எதிர்த்து எழுறான், நெபுகாத்நேசர் வந்து கடவுளுடைய கட்டளையை எதிர்த்து எழுறான். இந்த மாதிரி எல்லாம் மக்கள் வந்து கடவுளுடைய கட்டளைகளை எதிர்த்து எழுறாங்க. அப்ப எதிர்த்து எழும்பொழுது கடவுள் நேருக்கு நேரா வந்து தன்னுடைய இறைவாக்கினர்களை அனுப்பி அவருடைய குற்றத்தை சுட்டி காட்டுவார். ஆகாப்பு அந்த நாபோத்தோட திராட்சை தோட்டத்தை வந்து அவன் அபகரிக்கும் போது கூட ஒரு இறைவாக்கினர் அனுப்பி சுட்டி காட்டுறாரு. அப்ப சுட்டி காட்டும் போது அவன் மனம் வருதுறான், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு மனம் வருதுறான். அப்ப கடவுள் வந்து அந்த தண்டனையை சொன்னாரு, உன்னோட காலத்துல நான் செய்ய மாட்டேன், உனக்கு அப்புறம் உன்னோட பிள்ளைகள் காலத்துல நான் வந்து செய்வேன். அப்ப அவனுக்கு வந்து ஒரு மீட்பை தராரு. எனவே 2வது முதல் காரணம் வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்கு முதல் காரணம் நம்முடைய சிறையிருப்பிலிருந்து, நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து. அடிமைத்தனம் ஒரு மத்த தேசத்துல அடிமைத்தனமா இருக்கலாம். இப்ப நாம வேற அடிமைத்தனத்துல இருக்கிறோம்ல, குடிவெறின்ற அடிமைத்தனம், அதே மாதிரி பணத்தின் பின்னால ஓடுற அடிமைத்தனம். இப்படியான அடிமைத்தனத்திலிருந்து நாம் மீட்டு வரும்பொழுது கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். 2வது கடவுளை கட்டளைகளை எதிர்த்து எழுற மக்கள், கடவுளை எதிர்த்து எழுற மக்கள் கடவுள் நம்மை சந்திப்பார் நேருக்கு நேராக, நம்முடைய இறைவாக்கினர்கள் வழியாக, நம்முடைய ஞான மேய்ப்பர்கள் வழியாக. ஒரு குருவானவரோ இல்லாட்டி ஒரு போதகரோ இல்லாட்டி ஒரு கேட்டிகிஸ்டோ நமக்கு வந்து சொல்லி தருவாங்க, கடவுளுடைய திட்டங்களை சொல்லி தருவாங்க. அப்படி சொல்லி தரும்போது நாம் வந்து மனமாற வேண்டும், மனமாறி கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். 3வது காரியம் வந்து 23வது வசனத்துல இருந்து சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா, நாம் வந்து பல்வேறு விதமான நோய்களிலும் பிணிகளிலும் இருக்கிறோம். முன்னாடி பண்பு பேசும்போது சொன்னாங்க, நம்முடைய நோய்களுக்கு காரணம் நம்முடைய பாவம். பாவங்கள் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. பாவங்கள் மாத்திரம் இல்ல, இந்த வெவ்வேறு விதமான காரணங்கள். பாவம் வந்து ஒரு 90% பாவம் காரணமா இருக்கும். மீதி சிக்னஸ்க்கு வெவ்வேறு காரணமும் இருக்குது. ஆனா வெவ்வேறு காரணங்கள் இருந்தாலும் அந்த பாவத்திற்கு நிவாரணம் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். பாவத்திற்கு அந்த நோய்க்கு நிறைய காரணங்கள் உண்டு, நிறைய காரணங்கள் உண்டு. பாவம் ஒரு காரணம், பாவம் வந்து மேலான காரணம், 90% காரணம். மற்றபடி ஒரு தண்ணி மாறி குடிக்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், அதீத வெப்பமா இருக்கலாம், இதெல்லாம் கூட நோய்களுக்கு காரணமா இருக்கலாம். எப்படியான காரணங்களாக இருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு வெளிவரத்துக்கு ஒரே ஒரு நிவாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஏன்னா அவர் தான் நமக்கு சிலுவையில் தன்னுடைய உயிரை ஈந்து தன்னுடைய தசையையும் தன்னுடைய ரத்தத்தையும் நமக்கு உயிருள்ள உணவாகவும் பானமாக கொடுத்திருக்கிறார். அவர் ஒருவர் மட்டுமே நமக்கு வந்து அந்த பாவத்திற்கு நிவாரணையாக இருக்கிறார். எனவே அந்த நோயிலிருந்தும் பாவத்திலிருந்தும் மீண்டவர்கள் அந்த தந்தை கடவுளுக்கும் மூவர் கடவுளுக்கும் நம்ம நன்றி செலுத்த வேண்டியவர்களாக, அவர்களை புகழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கேட்ட அடுத்த பகுதி அந்த 23க்கு அப்புறம் சிலர் வந்து கடல் வழியாக பிரயாணம் செய்யறவங்களா இருப்பாங்க. கடல் மீது அந்த வாணிபம் செய்யறவங்க, பிரயாணம் செய்யறவங்க, இப்பேற்பட்டவர்கள் கடலை தொழிலாக கொண்டவர்கள் எல்லாரும் கடவுளுக்கு நன்றி செலுத்தணும்.
இந்த இறைவார்த்தை வழிபாடு இன்னைக்கு திருப்பலியில எல்லாமே கடலை பத்தி தான் பேசுச்சு. யோபு நூல்ல கடலை பத்தி பேசுது, பதிலுரை பாடல் கடலை பத்தி பேசுது. அதே மாதிரி நற்செய்தியும் அந்த கடல் பிரயாணத்துல கடவுள் அந்த இயேசு சுவாமி வந்து பின்னாடி தூங்கிட்டு இருக்காரு, அதை பத்தி பேசுது. எனவே இந்த கடல் வழியாக பிரயாணத்தில் கடல்ல யார் யாரெல்லாம் போறாங்களோ வராங்களோ எல்லாருமே அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்படி சொல்லுது. அதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அந்த கடல், ஏன்னா அதுதான் நீங்க கொடுக்கப்பட்ட பாடம். சில கப்பல் ஏறி கடல் வழியாக சென்றனர். இந்த கடல் வந்து எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் பாருங்க. இந்த கடல் வந்து பிரயாணம் பண்றாங்க. அந்த காலத்துல வந்து பிரயாணத்துக்கு ஒரே ஒரு சான்ஸ், ஏரோப்ளேன் எல்லாம் கிடையாது. அப்ப நமக்கு தெரியும் தாமஸ் சவேரியார் எல்லாம் வந்து கடல் வழியா தான் வந்தாங்க, நமக்கு வந்து நற்செய்தியை கொண்டு வந்தாங்க. அதன் வழியாக தான் நம்ம வந்து இந்த கடவுளோட வார்த்தையை நம்ம சுதந்திரித்துக் கொண்டோம். எனவே கடல் வழியாக பிரயாணம் செஞ்சு வந்திருக்கிறாங்க. இரண்டாவது, கடல் வழியாக சென்றனர், நீர்த்திரளின் மீது வாணிபம் செய்தனர். பொருட்களை கொண்டு போறாங்க. நிறைய சீப்பஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் வந்து அந்த கடல் வழியாக கொண்டு போறதுதான். கோதுமைலாம் நிறைய எடுத்துட்டு போகணும், உணவுப் பொருட்கள் கொண்டு போகணும், அதெல்லாம் வந்து அந்த கடல் வழியாக தான் நடக்குது. அதே மாதிரி அவர்களும் ஆண்டவரின் செயல்களை கண்டார்கள். ஆழ்கடலில் அவர் தம் வியத்தகு செயல்களை பார்த்தார்கள். அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது. அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது. அது கடலின் அலைகளை கொந்தளிக்க செய்தது. அவர்கள் வானம் மட்டும் மேலே வீழ்த்தப்பட்டார்கள், பாதாளம் மட்டும் கீழே தள்ளப்பட்டார்கள். அவர்கள் உள்ளமோ இக்கட்டால் நிலை குலைந்தது. எனவே நம்ம இந்த கடல் பிரயாணத்துல நம்முடைய வாணிபத்திற்காக போனாலும் சரி, பிரயாணத்துக்காக போனாலும் சரி, இல்ல மீன் பிடிக்கிறதுக்காக போனாலும் சரி, எந்த விதமான செயல்களுக்காக நம்ம போனாலும் சரி, அப்ப நிறைய இக்கட்டுகள் வரும். இந்த கடல் பிரயாணம் வந்து நம்மளோட வாழ்க்கையோட ஒப்பிடலாம். கடல் பிரயாணம் நம்முடைய வாழ்க்கையோட ஒப்பிடலாம். நம்ம இந்த வாழ்க்கையில நம்மளுடைய இந்த வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டு. இந்த வாழ்க்கையில நல்லா போற மாதிரி இருக்கும், புயல் காற்றோ எல்லா பிரச்சனைகளோ வரதான் செய்யும். அப்படி செய்யும் பொழுது கடவுளை நாம வந்து நினைச்சு பார்க்கணும், நம்ம ஸ்துதிப்பவர்களாக இருக்க வேண்டும். குடி வெறியரை போல தள்ளாடினார்கள், அவர்களின் திறனெல்லாம் பயனற்று போயிற்று. தமது நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தார்கள். ஆண்டவரை கூவி அழைக்கணும். கடவுள் நம்முடைய நெருக்கடியில கூவி அழைக்கணும். சில சமயம் வந்து அவர் வந்து சைலண்டா இருப்பாரு. இன்னைக்கு நம்ம நச்சரியோட பார்க்கிறோம், அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு பார்க்கிறோம். எனவே தூங்குபவர் அவர் அப்படி மாத்திரம் நினைக்க வேண்டாம். கடவுள் வந்து நமக்காக காத்திருக்கின்றார். நாம வந்து அவரை கூவி அழைக்கணும். நம்முடைய நெருக்கடியில அவரை கூவி அழைக்கணும். நம்ம சொல்லுவல பிள்ளை அப்பா அம்மா சொல்லுவாங்கல்ல, அழற பிள்ளைதான் பால் குடிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, நாம வந்து கடவுளை கூவி அழைக்கணும். என்னுடைய விருப்பம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில கடவுள் நுழையவே மாட்டார். எனக்கு சோதத்தை கொடுத்துட்டாரு, என்னுடைய விருப்பம் இல்லாம கடவுள் என்னோட வாழ்வில நுழைய மாட்டார். எனக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் நான் கடவுள்கிட்ட கேட்கணும். நான் கேட்கும்போது அவர் வந்து அது வரைக்கும் அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். நான் கேட்கணும், நான் கேட்கும்போது கண்டிப்பாக அவர் செய்வார். புயல் காற்றை பூந்தென்றலாக மாற்றுவார். நீ விரும்பிய துறைமுகத்திற்கு அவர் உன்னை அழைத்து செல்வார். நீ விரும்பிய துறைமுகம் எது? உனக்கு நல்ல வேலை வேணுமா, இல்லாட்டி உனக்கு நித்திய வாழ்வு வேணுமா, ஆன்மீகத்துல உனக்கு நித்திய வாழ்வு வேணுமா, ஒரு சமாதானமான ஒரு வாழ்வு வேணுமா, உனக்கு என்ன வேணுமோ நீ விரும்பிய துறைமுகத்துக்கு உன்னை ஆண்டவர் கூட்டி செல்ல சித்தமாயிருக்கிறார். உன்னோட அருகில, உன்னுடைய படகுல, உன்னோட அருகில, உன்னுடைய சைட்ல அவர் உட்கார்ந்துருக்காரு. அவர் சைலண்டா தான் இருப்பாரு. அவர் வந்து நீ வந்து நெருக்கடியில கூவி அடிக்கிறதுக்காக அவர் காத்துட்டு இருக்காரு. ஒரு வார்த்தை நீ சொன்னா போதும், அவர் வந்து அந்த கொந்தளிக்கின்ற புயல் காற்றை பூந்தென்றலாக அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அமைதி உண்டானதால் அவர்கள் மகிழ்ச்சி உற்றனர். அவர்கள் விரும்பிய துறைமுகத்திற்கு அவர் அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. மானிடரை முன்னிட்டு நம்மோட வாழ்க்கையில அவர் செய்த எல்லா விதமான வியத்தகு செயல்களை முன்னிட்டும் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களது வாழ்க்கையிலே நீ செய்த எல்லா விதமான வியத்தகு செயல்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் வந்து நல்லவராக இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நெருக்கடியில் உம்மை நோக்கி கூவி அழைக்குமாறு எங்களை நீர் அறிவுறுத்துகிறீர். நீர் பொறுமையோடு காத்திருக்கிறீர். நாங்கள் எங்களது வாழ்க்கையிலே உம்மை அழைக்கவும் உமது செயல்பாட்டிற்காக நாங்கள் காத்திருக்கவும் எங்களுக்கு கற்றுக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எல்லா விதமான நோய்களுக்கும் எல்லா விதமான துன்பங்களுக்கும் நீர்தாமே நிவாரணியாக இருக்கிறீர். நீர்தாமே எங்களை தேற்றுபவராகவும் நாங்கள் விரும்புகின்ற துறைமுகத்திற்கு எங்களை கூட்டி போய் சேர்ப்பவராக இருக்கிறீர். இப்படியாக இந்த காரியங்களை எங்களுக்கு இந்த நேரத்தில் கற்று தருகிறபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம். உமக்கே நன்றி, உமக்கே மாட்சிமை. ஆமென். செய்து கொள்கிறோம்.
தாவீதின் வெற்றியின் ரகசியம் என்ன? பிரைஸ் தி லார்ட். தாவீதின் வெற்றியில் வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சராயாமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர்களுக்கு பிசாசுகள் போட்டுருங்க, தாவீதுங்கிறதை உங்க பேரை போட்டுங்க. என்ன செஞ்சார் வாசிங்கப்பா? அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி என்ன செஞ்சாங்க? முதல்ல எழும்பி என்ன எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என்னது? முதல்ல நீங்க ஊழியத்தில் இருக்கிறீங்க, உட்கார்ந்துட்டு கூட முதல்ல எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமையுமே உதித்தது. முதல்ல உட்கார்ந்துட்டு தூங்கிட்டு உட்கார்ந்துட்டு ஊழியங்கள்லாம் நடக்காது. பேசலாம். அடுத்தது எழும்பி என்ன பண்ணணும்? ஆர்ப்பரித்து. ஆர்ப்பரித்து. ஏன் ஆர்ப்பரிக்கணும்? ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் எரியும் வரை ஆர்ப்பரிப்போம் 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 அலங்கம் எரியும் வரை ஆர்ப்பரிப்போம். தாவீதின் வெற்றியில் ரகசியம் எது? ஆர்ப்பரித்தும் ஆரவாரம். எப்பொழுதும் என்ன சொல்றாரு? ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நமக்கு எந்த ஆர்ப்பாட்டம் வரும் ஆரவாரம் வரமாட்டேங்குது. ஆர்ப்பரித்து போகிறார்கள். என்ன பண்ணார்கள்? அவர்கள் சாத்தானை துரத்தணுமா, சாத்தா அவங்கள துரத்தணுமா? நாம இல்ல, நான் சாத்தானை துரத்தணுமா, சாத்தான் என்னை துரத்தணுமா? எத்தனை சாத்தானை துரத்துறீங்க? சாத்தானுக்கு சவால் மீண்டும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சவாலே சமாலே சாத்தானே சமாலே 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 சாத்தானே சவால் 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 சவாலே நாங்க பவுல போல சவால் விடுவோம் சவாலே. சவால் 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 சவாலே நாங்க பவுல போல சவால் விடுவோம் சவாலே. நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அங்க நின்று யாரை விரட்டுறீங்க? ஏன் விரட்ட மாட்டீங்க? எத்தனை பேர் நோயோட வர்றாங்க இல்லையா? நோய்களை கொடுக்கறது யார? எல்லாமே பாவத்தினால் வருவது கிடையாது. பிசாசு கொண்டு கொடுக்குற நோய்களும் இருக்கு. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? யாரை விரட்டணும்? ஏன் விரட்ட மாட்டோம்? ஏன் டெலிவரி ஸ்ப்ரே நம்முடைய ஆலயங்களில் இல்ல? தியானம் வச்சாதான் டெலிவரி ஸ்ப்ரே இருக்குமா? மற்ற நாளுக்கு டெலிவரி ஸ்ப்ரே கிடையாதா? நம்முடைய ஆலயங்களில் ஏன் டெலிவரி ஸ்ப்ரே நடக்க மாட்டேங்குது? விடுதலை விடணும் மக்கள் ஏன் தேடி பிறப்பேன். இப்ப நீங்களா இப்ப சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? சாத்தான் என்ன பண்ணணும்? துரத்தி அடிக்கணும். இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? அவர்கள் பாலஸ்தீனில் என்ன பண்ணார்கள்? துரத்தினார்கள். துரத்தி அடிச்சு என்ன பண்ணார்கள்? வெட்டி என்ன பண்ணார்கள்? வீழ்த்தினார். இதுதான் தாவீது சொன்ன ரகசியம். இன்னைக்கு நாம் இதன்படி எப்படி நடக்கிறோம் என்பதை தாவீதின் வழியாக இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தாவீது முதல்ல என்ன வேலை செஞ்சுக்கிட்டாமல்ல? ஆடு மேய்க்கிறார். இன்னைக்கு நாம் ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கோம். ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் முதல்ல ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அழைப்பை கொடுக்கும் பொழுது அழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ளும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி அழைப்புகள் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி அழைப்புகள். இந்த அழைப்பிலே முக்கியமானது என்னவென்றால் ஆண்டவரை ஆர்ப்பரித்து துதிக்க வேண்டிய ஒரு காரியம். எரிகோ முதலே 6 நாள் சுற்றி வந்தார்கள். ஏதாவது நடந்துச்சா? 7ஆம் நாள் 6 முறை சுற்றி வந்தார்கள். ஏதாவது நடந்துச்சா? எப்ப நடந்துச்சு? 7ஆம் முறை என்ன சொன்னாங்க அவர்கள்? சத்தமா சொல்லுங்களேன். இப்ப நீங்கள் ஆர்ப்பரித்தால்தான் எது உடையும்? கோயில்ல, உங்க கோயில் எப்படி இருக்குன்னு தெரியல, எங்க கோயில்ல கொயர் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் வாயை திறந்து விடக் கூடாது என்பதற்காகவே என்ன பண்ணுவாங்க? தெரியாத பாட்டை போடுவாங்க. அப்பதான் யார் வாய் திறந்துட மாட்டா? சர்ச்சில் ஒருத்தன் கூட வாயை திறக்காம வைக்கிறது எங்களுடைய திறமைன்னு யாரை காட்டுவாங்க? கோயில் காட்டுவாங்க. உங்க ஊர்ல அப்படி இருக்கா?
இருக்கா? எப்படி பார்த்தீங்கன்னா பிசாசு எப்படி வேலை செய்யற பார்த்தீங்களா? கோயிலுக்குள்ள உட்காந்து பாடுறவங்களே வச்சு எல்லாரையும் பாடுற எப்படி பிசாசு பண்ண பார்த்தீங்களா? ஏன் நீங்கள் துதித்தால் இந்த ஆலயத்தில் எந்த பிசாசு யாருக்குமே பிசாசு இருக்காது. அதை என்ன பண்ணிடாம தந்திரமாக கோயிலில் உள்ளவங்களையே பாட்டு பாடுறவங்களே இதுக்கு பயன்படுத்தி யாரையும் பாட விடாமப்படுது. ஒரு மாதத்துக்கால சென்னைக்கு ஒரு பெதுக்காட்சியத்துக்கு ஒரு பிரேயர் போய் கூப்பிட்டுருந்தாங்க. மெசேஜ் கொடுக்குது ஞாயிற்று 10 வீக் போகிறதே. அப்போ திருமலை வேலை முன்னாலே பழக்கமான முன்னாலும் அடிக்கடி போகும். நல்லா இருக்க ஒரு 3-4 பெதுக்காட்சியத்துக்கு மெசேஜ் கொடுக்க போகும். இப்போ பாரம்பரியத்துக்கு வருது, அது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதிகமாக. பிரேயர் போனப்போ பாட்டு பாடுறாங்க. ஒரு பையன் மாதிரி ஒரு பையன் வந்து இங்கே கேட்க போகிறான். ஒரு பையன் பேட் அடிக்கிறான். சர்ச்சு ஃபுல்லாக பாடுது. யார்கிட்டையும் பாட்டு புத்தகம் கிடையாது. ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. அந்த ஸ்க்ரீனை பார்த்து பாடுற மாதிரிலாம் தெரியல. சர்ச்சில் கிட்டத்தட்ட 100-150 பேர் போனாங்க. எல்லாரும் பாடுகிறாங்க. ஏன் அங்கே போனால் பாடுறாங்க, ஏன் இங்கே வந்தால் பாட மாட்டாங்க? ஏன் இங்கே கூட தான் தெரிஞ்ச பாட்டு தான் பாடினாங்க. புக்கை கையில் கொடுத்தா பாடினாங்க. எல்லாருமே பாடினாங்க. போட்டாங்க. தெரியாத வார்த்தைகள் 3-4 ஸ்டாண்ட்ஸா பாடினா பாடுது. அவங்க எப்படி அங்கே போட மட்டும் பாடுறாங்க? எப்படி இது பழக்கப்படுத்தணுமா? ஏன் நம்ம ஒரு கோயிலில் பழக்கப்படுத்துறது இல்லையா? நாம் என்ன பண்ணல? ஆரவாரத்துக்கு ஆர்ப்பரிப்புக்குள் யார் போல? நாம போல. நீங்க போய் கேட்கறது எதுக்கு? கோயிலை மட்டும் பாட வைக்கிறீங்க. எல்லாரும் பாடுவோம். எல்லாரையும் பாட சொல்லுங்க. கோயிலாம் வேண்டாம். போய் தைரியமா சொல்ல முடியுமா நம்மளால? அவங்க பத்தி தெரியாத பாட்டை பாடிட்டு யாருமே பாடக்கூடாது செய்து என்ன பண்ணுவாங்க மக்கள்? அப்ப யார் மேல தப்பு இருக்குப்ப? ஏன் பாட மாட்டீங்க? அப்புறம் ஆர்ப்பரிப்பு இல்லை என்றால் எப்படி வெற்றி கிடைக்கும்? இஸ்ரேல் மக்கள் இப்படித்தான் துரத்தி கொண்டு போனார்கள். இப்படித்தான் பிசாசுகளை விரட்டுறது, நோய்களை விரட்டுறது எல்லாம் இப்படித்தான் செய்யணும். அப்ப தாவீது அங்கே ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கப்ப யார் வந்து அவருக்கு அபிஷேகம் கொடுக்கிறாரு? யாரு? சாமிக்கு அபிஷேகம். இன்றைக்கு உங்களுக்கு அபிஷேகம் இருக்கா? யாரும் பதில் சொல்ல மாட்டேங்க. இருக்குன்னு சொல்லுங்க. சத்தமா ராமன் சொல்லுமா? எங்க வச்சு கூட்டி வச்சிருக்கீங்க? ஞானஸ்நானம் போட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டீர்களா? உறுதி போத்துல பார்த்தீங்கன்னா திருநிலைப்படுத்தப்பட்டீர்கள். எதுக்கு? நம்முடைய திருச்சபையில மொய் வாங்குறதுக்காக தான் உறுதி போத்து இன்னைக்கு. அப்படிதானே? உண்மையிலேயே காட் பேரண்ட்ஸ் அங்க நின்று என் பிள்ளை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசிட்டு ஒரே ஒரு கத்தோலிக்க குடும்பம் சொல்லட்டு இந்த ஊழியரை விட்டு நான் ஓடிக்கிறேன். உங்க ஊர்ல வைக்காம இருக்கலாம். உங்க ஊர்ல சரி புதுநன்மைக்கு வச்சு ஏன் ஞானசாரத்தை வச்சுங்க. ஞானசாரத்தை என்னாச்சு? என்ன செய்யறோம்? எங்க ஊர்ல இதெல்லாம் பெரிய விழாங்க. இதெல்லாம் பெரிய விழா. ஏன்னா மறைகள் வரவழைக்க செஞ்சதுக்கெல்லாம் திருப்பி வாங்கணும்ல. அதுக்காக பெரிய மறைவெல்லாம் வச்சு ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க. இங்க சென்னையிலாம் அப்படி கிடையாது. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே அப்படி இல்லை. ஊரே கூட்டிச்சு சாப்பாடு போட்டு மண்டபம் எடுத்து வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. புதன்மைக்கே மண்டபம். நேற்று எந்த ஊருக்கு போயிருந்தோம்? காலையில் போயிருந்தோம்ல. புதன்மை விழா மண்டபம் போட்டிருந்தாங்களே. காலையில் இறையூர் போயிருந்தோம்ல. போத எவ்வளோ பேனர் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? புதன்மைக்கு கவனிக்கல நீங்க? எவ்வளோ பேனர்? கிட்டத்தட்ட ஊர் ஃபுல்லாக பேனர். அது அவங்க கம்யூனிட்டி பேரில் போட்டு ஊர் ஃபுல்லாக பேனர் போட்டுன்னா பாமக தலைவர் படம்லாம் போட்டு புதுமை படம் போட்டுருக்கேன்னு கட்டிட்டு இருந்தாரு. அது மாதிரி அவ்வளோ தூரம் செலிப்ரேட் பண்ணாரு. இப்ப எனக்குள் ஆவியார் எங்க போனாரு? ஞானசாரத்திலும் உறுதி ஆவியார் எங்க போயிட்டாரு? இப்ப எங்க போனாரு? ஏன் கிரியை செய்ய மாட்டார்? தாவீதுக்குள் அபிஷேகம் வந்துச்சு. சும்மா இருந்தானா? அபிஷேகம் வந்தோம்னா பவுல் யாரு? சவுலுக்கு ஆவி பிடிச்சிச்சு. இவன் போய் என்ன பண்றான்? தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரித்து பாட்டு பாடிய உடனே சவுல் இருந்த தீ ஆவி என்னாச்சு? நீங்க பண்ண போதா? என்ன பண்ணணும்? எப்படி? கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சட்ட சமூகத்தில் கை கோருவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சட்ட சமூகத்தில் கை கோருவோம். அப்ப நாம் பாடினாலே என்ன ஆகும்? பிசாசு இளமனும்
தாவீது பெருசா பாட்டெல்லாம் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வாசிச்சார். வாச்சோட சவுலுக்குள்ள இருந்த தீய ஆவியை நினைச்சு திருப்பி அப்ப துதிக்கு என்ன மகிமை இருக்குங்க. பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஒப்பாரி வச்சாங்களா? ஓன்னு அழுதாங்களா? புலம்புனாங்களா? ஐயோ இப்படி ஆக்ஷன் சொன்னாங்களா? என்ன பண்ணாங்க? துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அப்ப பைபிள் விவிலியம் என்ன கற்றுக் கொடுக்குது? உனக்கு எதிராக எரிக்கோவது இருந்தால் துதின்னு சொல்லு. பாட்டு 1000 காலத்துக்கு மேலே பாடு என்ன படம்? எரிக்கோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். எரிக்கோ மதிலும் பாட்டு பண்ண கை கட்டணும். இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். கலங்கினாரே திரைத்தினாரே துதியினாரே ஜெபிரோ அல்லேலூயா. கலங்கினாரே திரைத்தினாரே குழந்தைங்க பாட்டை பாடிக்கிட்டு இருக்கோம். எரிக்கோவதில் எப்படி உடையும்? அப்போ உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை என்ன, நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல அதை செய்யறது இல்லையா? நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபிக்க வேண்டாம்னு சொல்ல. முதல் காரியம் வேணும், முதல் காரியம் வேணும். பரலோகத்தில் எல்லாரும் தேவனை தூக்கி என்ன பண்ணார்கள்? துதிக்கிறார்கள், ஆராதனை செய்கிறார்கள். நாம தேவைகளுக்காக விண்ணப்பங்களை மட்டும்தான் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜெபத்தில் வேற எது நாம் செய்யறது கிடையாது. இப்ப தாவீது பாட்டு பாடின சவுலுக்குள் ஆவி என்ன பண்ணி வெளியே. அப்ப நீங்களும் நானும் பாட்டு பாடினால் என்ன நடக்கணும்? ஓடுமா? நான் பாடினா ஓடுன்னு சொல்றவங்களா சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? தம்பிங்க பின்னால கொஞ்சம் தம்பிங்களாம் யாரும் தெரியல எனக்கு, நீங்க தான் பாக்கல. நீங்க கை தூக்க மாட்டீங்களா? பண்றியா? நீங்க பாட்டு பண்ண பிசாசு ஓடாதா? ஓடணும். இனிமே இன்னைக்கு இங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே நான் பாடும்போது கொண்ட எத்தனை வீடுகளுக்கு போற பாடல் துதி எடுக்கிறப்ப பிசாசு என்ன பண்ணுது? கீழே பார்த்தது கிடையாதா? நீங்க பார்த்தது கிடையாதா? பாடல்கள் பாடும்போது பிசாசு கீழே வந்து பார்த்தது இல்லையா? பார்க்கணும்னு வாங்க, எங்க ஊருக்கு வந்து காட்டுறோம். அப்படியே நீங்க ஒரு 2 பிசாசை விரட்டிக்கிறோம் அந்த ஊர்ல இருந்து. அப்ப தாவீது இப்படித்தான் என்ன பண்ணா? எதிர்வழியாக கற்றுக்கொண்டான். எதிர்வழியாக பிசாசு இப்படி துரத்துற என்ன பண்ணா? பாடல் பண்ண பிசாசு ஓடுது. அடுத்ததாக தாவீது என்ன கற்றுக்கொண்டான்? சவுலை போல நான் பாவத்துக்குள் விழுந்து விட்டா எனக்குள்ள யார் வந்துருவா? இன்னைக்கு நான் பாவத்துக்குள்ள விழுகிறோமா? விழுகிறோமா? எழுந்திருக்கிறது அடுத்தது. விழுந்தா என்ன ஆயிடும்? நாம 100% ஏன் அபிஷேகம் வேலை செய்ய மாட்டேன்னா 100% அபிஷேகம் வேலை செய்யாது. ஏதேனும் ஒரு பகுதியில, மூளையில ஒரு பகுதியில, இதயத்தின் ஒரு பகுதியில ஒரு பாவம் ஒட்டிகிட்டே இருக்கும். ஒன்று விபச்சாரமா இருக்கலாம், திருட்டா இருக்கலாம், ஏமாத்தா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், பித்தலாட்டமா இருக்கலாம், லஞ்சமா இருக்கலாம், ஆணவமா இருக்கலாம், மமதையா இருக்கலாம், குடிவெறியா இருக்கலாம், போதையா இருக்கலாம். ஏதேனும் ஒன்று ஒரு பாகத்தில் என்ன பண்ணும்? டச் பண்ணிட்டு அந்த டச் பண்றது என்ன பண்ணும்? நம்மள அது ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சது. இப்படித்தான் யாருக்கு நடந்தது? சவுலுக்கு. அப்பவே ஆண்டவரே மன்னிங்க அப்படின்னு சொல்லி சவுல் கேட்டிருந்தால் தியாகி வந்திருக்குமா? உள்ள பாஸ்தா விட்டு போயிருப்பாரா? தாவீதுக்கு அது தெரிஞ்சிச்சு. நம்ம மூளையில எங்கேயோடு போய் விபச்சாரம் பண்ணிட்டோம், விபச்சாரத்துல கொலையும் பண்ணிட்டோம். அது யார் கொலை? யாரை கொலை பண்ண? உன் காவல்காரனா இருக்க ஒருத்தரை கொலை பண்ண. யாரை கற்பழிச்ச? நீ எங்க? அபித்தோபுடைய பேத்தி எலியாவுடைய மகள். எலியா வந்து 28வது போர் சேவன் உனக்கு, குரியா வந்து 30வது போர் சேவன். இப்படி க்ளோஸா இருக்க குடும்பத்தினை நாசம் பண்ணிட்ட. உடனே ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணாரு? நாத்தான் வந்து சொன்ன சாமியல் வந்து சொன்னப்ப சவுல் ஏற்றுக்கொண்டாரா? நீர் வர தாமதம் ஆயிடுச்சு, அதனால பலி சேர்த்துற காரணம்லாம். இவனை எதுக்கடா உயிரோட வச்சிருக்க? யாரு? அமெரிக்க ராஜாவை நாளைக்கு யுத்தத்துக்கு போனா இவன் பயன்படணும். ஆண்டவர் உனக்கு வெற்றியை கொடுத்துக்க, நீ இதுக்கு இவனை நம்பிட்டு உட்காந்துருக்க. சாமியல் கேட்கிறார், தாவீது அப்படி இல்லை. ஐயோ ஆண்டவரே, நான் தப்பு பண்ணி
சங்கீதம் 51 முழுசா எடுத்து படிச்சு பாருங்க. பத்சபாவுடைய செய்த பாவத்துக்காக ஆண்டவரை தாவீது என்ன பண்ணாரு? மனம் உருகி என்ன பண்ணாரு? அது போல நீங்களும் நானும் நான் உலகத்தான் தானே எங்கேயும் பேசாதீங்க. நிறைய போதிக்கிறவங்க நிறைய பேர் மாதிரி சொல்றாங்க. நண்பர் குருக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் உலகத்தில் தானே இருக்கோம், உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு இருக்காதான்னு சொல்லுவோம். உங்கள்கிட்ட ஆவியாளர் வந்தார் இல்லையா? ஞானசாத்தை வந்தார் இல்லையா? உறுதிப்படுத்த வந்தார் இல்லையா? தேவ ஆவியிட்ட வந்துச்சு இல்லையா? அப்ப நீங்க யாரு? மனுஷனா? தேவ மனுஷனா? அப்புறம் எப்படி நீங்க உலகத்தான் சொல்ல முடியும்? இதெல்லாம் பெறாதவர் உலகத்தான். அப்ப உங்களுக்கு ஞானசாரத்திலும் உறுதிப்படுத்த நம்பிக்கை இல்லை, ஒரு சடங்காக செய்யணும் அர்த்தம். அப்ப இதாம தேவ மனிதரான எப்படி உலகத்தின் காரியங்கள் எனக்குள்ள வரும்? எப்படி நான் அதை நியாயப்படுத்துவேன்? நாங்க உலகத்துல தான் வாழ்றோம். நானும் லஞ்சம் வாங்குவேன், நானும் திருடுவேன், நானும் போதைப் பொருள் வைப்பேன், நானும் விபச்சாரம் செய்வேன், நியாயப்படுத்தல இருக்கக்கூடாது. அப்பனா என்ன அர்த்தம்? உங்க மைண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல பாவத்தை ஏற்றிக்கூட இருக்க பிசாசு கொண்டாந்து என்ன பண்ணா விதைய விதைச்சு அங்க என்ன முளைக்கல? நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை, நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. தாவீதுக்கு இது தெரிஞ்சிச்சு. ஏன்? சவுலை பார்க்கறான். இவன் ஒரு தப்பு பண்ணா உள்ளத்துக்குள்ள யார் வந்தா? பிசாசு வந்தான். அதனால ஆண்டோட ஆவியை விட்டு வெளியே போய் நான் இப்படியே இருந்தால் எனக்கு என்ன நடக்கும்? அவனுக்கு என்ன நடக்கும்? ஆண்டோட ஆவியை விட்டு போயிட்டு அவனுக்கு ஒருத்தர் பிடித்து விட்டு என்ன பிசாசு என்ன பண்ணணும்? அதனால உடனே ஆண்டு திரவனா மன்னிப்பு கேட்கணும். தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து இந்த வார்த்தைகளை வைத்து சவுலுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டே வராரு. சவுல வருது, தாவீதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே வராரு. யாரு? சாமியில இருந்து எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணாரு. இதான் நடந்துச்சா? இதான் நடந்துச்சா? திருப்பி எங்க போனா? ஆடு மேய்க்க போனா. திருப்பி சவுல் கூப்பிட்டு அனுப்புறான். யாராவது கிண்டரை வாசிக்கிற வான்னு கூட்டு பேங்க வச்சு வாச்சது பிசாசு ஓடுது. அவனுக்கு தெரியாது இப்படிலாம் நடக்குது. யாருக்கு தெரியாது? தாவீதுக்கு தெரியாது. ஆண்டவர் ட்ரைனிங் கொடுக்குறார். அது போல உங்களுக்கு எனக்கும் நாம் சார்ந்திருக்க திருச்சபைகளிலே செய்யணும். அதுக்குதான் உங்களை கொண்டாந்து வச்சிருக்காரு. எதுக்கு தேர்ந்து வச்சிருக்காரு? எதுக்கு தெரியும்? உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உண்மை சொல்லி நான் அழைத்தேனே, உண்மை சொல்லி நான் அழைத்தேனே, ஒருவரும் நான் கைவிட மாட்டேன். கூப்பிட்டாரு. நேற்று அல்ல என்று அல்ல தாயின் கருவை தோன்றவனே, நேற்று அல்ல என்று அல்ல தாயின் கருவை தோன்றவனே, தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கமோட குட்டிகளை பட்டினி போக. முதல்ல பிரேயர் பண்ணப்ப சாந்தி சிஸ்டர், அவங்க அம்மா, அவங்க அப்பா, ஒரு 2 3 இந்து சகோதரர் வந்து உட்காந்துருக்கோம். இந்த பிரதர் இப்படி படுத்திருப்பார். ரூம் படுத்திருப்பார். கதை உண்டு. பிரதர் சத்தமா வேண்டாம், அவர் தூங்குறார். சத்தம் வேண்டாம், அவர் தூங்குறார். இன்னைக்கு அவர் எல்லாரும் என்ன பண்றாரு? தூங்க விடாம. இன்னைக்கு காலையில் இறையருக்கு கூட்டு போயிட்டு எங்களெல்லாம் ஒரு ட்ரில்லு வாங்கிட்டாரு. மக்கள் ஒரு 40 45 மக்கள் மேல வந்தாங்க. மக்கள் ஆர்வமா இருக்காங்க. எல்லாரும் இன்னைக்கு பாட வச்சிடும். வந்த மக்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணிட்டோம்? வயசான ஒரு 5-6 பேரை தவிர இந்த மாதிரி குட்டீஸு, வாலிப பிள்ளைங்க, வாலிப பொம்பளை பிள்ளைங்க, திருமணமான ஆண்கள், திருமணமான பெண்கள் எல்லாரையும் வந்து விളിக்கிறேன். எல்லாரும் என்ன? துதி துதி ஆண்டவரை துதி. துதிக்கு எல்லாரும் வச்சுதான் என்னதையா பிசாசு ஆட்டோமேட்டிக்கனாலும் இதுதான் நமக்கு தேவை. மக்களை வீட்டில் துதிக்க வைப்பதற்கும், வீட்டை ஜெபம் செய்வதற்கும், வேதத்தை பார்த்து கோயிலுக்கு அவங்க கூட ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் செய்ய வைப்பதுதான் நம்முடைய வேலை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இவர் வழியாக அப்படி அந்தோனை பிடிச்சாரு, அந்த வழியா இறைவரை பிடிச்சாரு, பண்ருட்டி பிடிச்சாரு. இன்னும் எங்கெல்லாம் பிடிக்க வராதா தெரியல. பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப தாவீதுக்கு அது தெரிஞ்சிச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா எந்த பாவம் என்ன பண்ணக்கூடாது. ஏன் நமக்குள்ள ஆவியாளர் வேலை செய்ய தெரியுதாப்ப? ஏன் உறுதி போச்சு பெற்ற ஆவியாளர் ஏன் வேலை செய்ய தெரியுதா? ஏன்? எதனால? மைண்ட்ல, இருதயத்துல எங்கோ ஒரு பகுதியிலே நான் தான் பெரிய ஆளு, மேட்டிமை இருக்கிற பெரிய பாவம். விபச்சாரத்தை விட பெரிய பாவம் அது மேட்டிமை, பெருமை. நான் தான் பெரிய டாக்டர், நான் தான் பெரிய மியூசிஷியன், நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது, நான் தான் பிரேயர் குரூப் தலைவர். இந்த மாதிரி மேட்டிமைகள் நமக்குள்ள இருக்கிறது. இதெல்லாம் உள்ள இருந்துச்சுன்னா ஆவியாளர் கிரியை செய்ய மாட்டார். சவுலுக்கு நடந்ததுதான் வேணும்.
இன்னைக்கு தாவீதுடையாக ஆண்டவர் பாடத்தை கற்று தாவீது சவுல் கற்றுக்கொண்டார். இது மாதிரி ஆச்சுன்னா நாமளும் சவுல மாதிரி ஆயிடுவோம். நமக்குள்ள தீயாவிந்து உட்கார்ந்துரும். பரிசுத்தாவின் மட்டும் போயிடுவாரு. நம்மளால ஒழுங்கா இருக்க முடியாது சொல்லி ஆண்டு 51ஆம் சங்கீதம் படிச்சு பாருங்க. பாவமன்னிப்பு எப்படி கேட்கிறாரு. 51 சங்கீதம் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பார்த்து கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்டு அது விடுதலை பெற்று அதற்கப்புறம் ஆண்டவர் மேல ஏதாவது குற்றம் சாட்ட முடிஞ்சுச்சா? அது போல நம் வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும். அபிஷேகம் பெறுவது பெரிய காரியம் அல்ல. அபிஷேகம் பெறுவது பெரிய காரியம் அல்ல. ஆண்டவர் அழைச்சிட்டார்னா என்ன பண்ணார்? உடனே அபிஷேகம் உங்களெல்லாம் அழைத்திருக்கிறார். அழைக்காம இல்லை, அபிஷேகத்தை இருக்கிறார், இல்லாம கிடையாது. ஆனா ஏன் மாதிரி செய்ய முடியல? சவுலை போல போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. தாவீதை போல எதை நிறுவனம் தப்பித்து கொண்டு வெளியேற வரணும். இப்ப தாவீதுக்கு யுத்தத்துக்கு கூப்பிடுறான். அவன் அண்ணன்மாரை பார்க்கறதுக்காக வரான். வந்த உடனே 40 நாள் ஒருத்தவங்க நிற்கிறான். யாரவன்? எவ்வளவு உயரவன்? 6.5 முழம். 6 முழம் என்னாச்சு? கிட்டத்தட்ட 9 அடி உயர்த்துகிறது. 40 நாள் எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறது? 40 நாள் ஒரு முழுமையான காரியத்தை குறிக்கிறது. 40 நாள் நிறைய பார்த்துருக்கோம் பைபிள். நம்ம முழுமையாக முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன போது யார் வர்றதுங்க? தாவீது. தாவீதுக்கு அப்பாவுக்கு எத்தனாவது பிள்ளை? 8வது. 7 என்பது முழுமையான எண். அது முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் 8 ஆரம்பிக்கும். இவர் வராரு. வந்து என்ன பண்ணாரு? அவர் பேசுறாரு. என்ன பேசுற? தாவீது கோலியத் என்ன பேசுறாரு? கோலியத் என்ன பேசுறான்? என்ன பேசுறான் கோலியத்? கோலியாத் என்ன சொல்றான்? இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனை நிந்தித்து தனது தேவர்களை எல்லாம் கூப்பிட்டு யாரை அவமானப்படுத்துகிறார்? இஸ்ரவேலின் தேவனை அவமானப்படுத்துகிறார். படுத்து என்ன பண்ணா? நீ வா, இன்னைக்கு ஒரு தலையை வெட்டி வானத்து பறவைகளுக்கு என்ன பண்ண போற? இரையாக போட போகிறேன் என்று சவால் விடுகிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இவர் யாரு கேட்டுட்டு இருக்கா? தாவீது கேட்டுக்கொண்டு இவன் போய் ராஜாட்ட போய் நான் இவனை எதிர்த்து சண்டை போடுவேன். ராஜா என்ன சொல்றாரு? நீ சின்ன பையன், உன்னால இதெல்லாம் செய்யவே முடியாது, அதனால திரும்பி போயிடு அப்படிங்கிறார். இவன் என்ன சொல்றான்? நான் ஒரு முறை ஆடுகளை பாதுகாத்துக் கொண்டிருந்த பொழுது யார் வந்ததுங்க? சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு. சிங்கம் எதை கவிட்டு போச்சு? ஆட்டுக்குட்டை கவி. நான் ஓடி போய் சிங்கத்தை பிடித்து அதை வாயை கிழித்து ஆட்டுக்குட்டி அறிந்தவன. இன்னொரு முறை கரடி வந்தது, அதையும் துரத்திட்டு போய் அதை வாயை கிழித்து ஆட்டுக்குட்டி என்ன பண்ண? இந்த ட்ரைனிங்லாம் எதுக்கு கொடுத்தாரு ஆண்டவர்? எதுக்கு கொடுத்தாரு இந்த ட்ரைனிங்லாம்? எது கொடுத்தது? கோலியாத்தை வீழ்த்திறதுக்காக கொடுத்தாரு. சொல்றாவட்ட இதெல்லாம் செஞ்சிருக்கேன். இவன் விருத்த சேதனம் இல்லாதவன். இன்னைக்கு மொழியில சொன்னா இவன் ஞானத்தானம் பெறாதவன், இவன் எம்மாத்திரம் எனக்கு அப்படின்னு சொல்லி அவன் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கிறார். இதெல்லாம் போட்டு எனக்கு தூக்கிட்டு போக முடியாது. இப்ப யாரு பயந்தாங்குடிங்க? தாவீது பயந்தாங்குடியா? கோலியாத் பயந்தாங்குடி. கோலியாத் 54 கிலோ எடையுள்ள மார்க்கவசம் போட்டுக்காரு. எத்தனை கிலோ? தலையில தலைச்சீரா போட்டிருக்காரு. வெண்கல் தலைச்சீரா. காலில் 7.5 கிலோ வெயிட்ல என்னது காலுக்கு போட்டிருக்காரு. உடம்புல எந்த பகுதியுமே வெளியே தெரியல, முகத்தை தவிர. அவர் ஈட்டியோட தூக்கிட்டு போறார். பனைமரத்தை சேர்த்து விரும்ப அந்த ஈட்டி பணம் ஈட்டி, அதுக்கு பின்னால் ஒரு கேடகம் கையில் வரும். இதெல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு ஒரு ஆடு. இப்ப யாரு பயந்தாங்குடிங்க? ஆனா எல்லாரும் யார பயந்தாங்குடி நினைச்சாங்க? உங்களையும் பார்த்து இன்னைக்கு எல்லாரும் யார் சொல்லுவாங்க? பயந்தாங்குடிங்க சொல்லுவாங்க. உலகம் எப்படித்தான் சொல்லும், உலகம் எப்படித்தான். ஆனால் யார் உங்க கூட இருக்காரு? ராஜா ரயத்து நம்மோடு இருக்கிறப்ப நாம் தான் பலவான்கள். இப்ப ஆண்டவர் எதற்காக கோலியாத்தை கொண்டு வந்து வச்சார்? ஒரு சாதாரண ராணுவ வீரன் வச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் கோலியாத் அவ்வளவு உயரம், அவ்வளவு வெயிட்டு, அவ்வளவு ஹைட்டு, அவ்வளவு பெரிய கவசம் போட்டு ஏன் கொண்டாந்து நிப்பாச்சாரு? எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஓரையா இருந்தாலும் நான் வந்து ஒரு சாதாரண வச்சு நான் இப்ப கோலியாத்தை உருவாக்குனது பாலஸ்தீனர்களா? ஆண்டவர். யார் உருவாக்குனது? ஏன் உருவாக்குனாரு? தாவீதை உயர்த்துவதற்கு. சவுல் ராஜாவா இருப்ப எல்லாரோட உயரமான ஆளு, அப்படிதானே? எல்லாரும் சவுலோட தோளுக்கு கீழே இருந்தாங்க. இப்ப இவன் தாவீது எப்படி இருக்கான்? இந்த பையன். இப்படி யாராவது ராஜாவை ஏத்துக்குவாங்களா? யாரை ஏத்துக்குவாங்களா? இப்ப என்ன செய்யணும்? ஒரு பராக்கிரமமான காரியத்தை செய்யணும். அதுக்கு யார் தேவை? ஒரு பராக்கிரமசாலி தேவை.
இந்த பலிகளா ஆட்ட கோலியாத் ஆட்ட ஆண்டவர் தீனி போட்டு வளர்த்துக்கிட்டே வந்தாரு. எதுக்காக? காளையிட்டு வந்து அடிவாங்க, தாவீது வந்து அடிவாங்க. அது போல உங்களுக்கு எதிராக பிசாசை ஆண்டவர் வளர்த்துட்டே வருவாரு. எதுக்கு? நீங்க போய் கட்டிய அருவாளெல்லாம் தூக்கிட்டு போக கூடாது. எதுக்காக கோலியாத் அவ்வளவு முடிச்சோடனே எல்லா மக்கள் என்ன பண்ணாங்க? பெண்கள் எல்லாம் சவுல் கொண்டதோ தாவீதை கொண்டதோ அவங்களே மார்க் போட்டாங்க. உடனே நீங்க போய் நான் தான் ராஜான்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. மக்களை யாரும் ராஜா முடிவு பண்ணாங்க. சவுல் ராஜாவாக இருக்கலாம், ஆனா தாவீது யாரு? மகாராஜா. ஏன்னா அவர் எத்தனை பேரை கொண்டுட்டாரு. அது போல நீங்கள் போகும்பொழுது ராஜா ஒருத்தர் இருக்கலாம், நீங்க யாரா மாறிடுவீங்க? மகாராஜா, ராஜாதி ராஜாவாக இருக்கணும். இப்படித்தான் தாவீதுக்கு தேடி கொடுத்து அவன்கிட்ட பேசுறார். நான் சிங்கத்தின் வாயை கிழிச்சேன், கரடின் வாயை கிழிச்சேன், இது விருத்தசனை எம்மாத்திரம் சொல்லி அவனுக்குள் என்ன உணர்வு வருது? அஞ்சாமை, ஒரு தைரியம் வருதா? உங்களுக்கும் எனக்கு அந்த தைரியம் இருக்கா? இருக்கா? இருக்குன்னு சொல்றது ஒரு ஆமைன்னு சொல்லுமா? ஊழியத்தின் ஆரம்பத்தில் திருமலாய் பகுதியில் ஒரு 25 வருஷம் ஒரு பையனுக்கு வந்து அம்மா போட்டு ஒரு இந்து வீடு ப்ரேயர் பண்ண சொல்லி திருமலாய் மக்கள்லாம் கூட்டு போனாங்க. கூட்டு போய் ப்ரேயர் பண்ணப்போ அந்த பையன் மிரட்டுறாங்க, ஏய் எல்லாம் இங்கேருந்து போயிடு, இல்லைனா நடக்கிறதே வேறு அப்படின்னு. நான் கொஞ்சம் தைரியமாக உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். கூட இருந்தவங்க எல்லாம் தலைவர், அப்போல்லாம் பிரதர் கொடுக்கும், தலைவரே வாங்க போயிடுவோம் அப்படின்னு வாங்க போயிடுவோம். கூட்டிகிட்டு வந்தவங்க சொல்லி நாங்கள் நாளைக்கு வரோம், நான் மட்டும் ப்ரேயர் பண்ணிட்டுருக்கேன். அவங்க சொல்லிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்ல உடனே ஆத்மாவை கத்தரை தோன்றி இப்படிலாம் இருந்த காலம் உண்டு. இன்றைக்கு எந்த பிசாசு நம்மளுக்கு முன்னாடி இருக்க? அது மாதிரி இந்த இடத்துல இருக்கும் ஒவ்வொருவரும் உங்கள் பாண்டிச்சேரிக்குள்ள பகுதியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்குள்ள பகுதியாக இருக்கட்டும், எங்கே நீங்கள் செல்லுகிறீர்களோ அந்த இடத்துல பிசாசு முதலில் நிறுத்தினாலே மக்கள் பாதி பேர் என்ன பண்ணாங்க? விடுதலையை பெற்றுக்கொள்ளாங்க. சொல்லப்ப நோய்கள்னால பாவங்கள்னால நோய்கள் வருது. பாவம் போயிடுச்சுன்னா நோய் போயிடுச்சு, முடிஞ்சு மாதிரி பிசாசுல வர நோய்கள் யார் விரட்டுறது? பிசாச எப்ப விரட்ட போறீங்க? ஒரு வருஷத்துல எத்தனை பிசாச விரட்டுறீங்க? ஒரு வருஷம்னா கணக்கு ரொம்ப அதிகம். ஒரு வாரத்துக்கு ஒரு ஊழியத்துல எங்கேயாவது ஒரு பிசாசை விரட்டி அவர்களுக்கு சோறு கொடுக்கணும், ஒரு விடுதலை கொடுக்கணும். இதை நாம் செய்யணும். இதை டே டு டே லைஃபாக நம்ம என்னணும் வைத்துக் கொள்ளணும். இதுல என்னன்னா நம்முடைய கத்தோலிக்க மக்களுக்கு விசுவாசங்கள் செய்வினை மேலையும் பிசாசு மேல நம்பிக்கை அதிகமா இருக்கு. யார் மேல நம்பிக்கை அதிகமா இருக்காது? ஊழியக்காரன் ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்காது. நேற்று கூட சாயந்தரோட சர்ச்சில் பார்த்து ஒருத்தர் கேட்டுட்டு, அந்த திருவாரூர் திருமான்னு சொல்லி ஒரு ஊர், அது ஒரு வாத்தியார் ஒருத்தர், அவர் வந்து ஒரு 4 மாசமா நடக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு அவருக்கு கூட பிறந்தவங்க சேவை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லா டெஸ்ட்டும் மெடிக்கல் எடுத்து பார்த்தாரு. எதுலையுமே எல்லாம் நார்மல், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போயாமல் எடுத்துட்டாங்க. அவங்க முடியாதுன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டாங்க, காவிரி ஹாஸ்பிட்டல் திருச்சியில் போய் பார்த்துட்டாங்க. உனக்கு வியாதியில் ஒன்றும் கிடையாது, நல்லா சாப்பிட்டா திரைப்படம் போன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ணி ஜெயபிரகாஷ் ஒரு பேர், அவங்களாம் கிறிஸ்டியன்ஸ், ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் தான். ஃபோன் பண்ணி ஒரு நாள் ப்ரே பண்ணால் அவர் வாயிலேருந்து வர்றதில் என்ன வருது? அவங்க செஞ்சுட்டாங்க. அதனால தான் வருது. எப்பா ஆண்டவர்களுக்கு இருக்காருப்பா, அவர் இதை விடுதலை கொடுப்பார்னா அவங்க எப்போ பார்த்தாலும் செஞ்சுட்டு வாயிலிருந்து ஒரு வார்த்தை எதை பற்றி இருக்குது? பிசாசு வல்லையோட எப்படி விடுதலை கிடைக்கும்? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சித்தமான போராட்டம் இருக்கும். ஆண்டவர் செய்து மக்களுக்கு எதுவும் யார் மேலே விசுவாசம் இருக்க மாட்டேது? தேவன் மேலே விசுவாசம் வர்றது. அது மாதிரி ஊழியக்காரராகிய உங்களுக்கும் எனக்கும் யார் மேலே விசுவாசம் வர்றதில்லை? யார் மேலே? ஆண்டவர் விசுவாசம் இருந்தா ஜாஸ்தி 10 இடத்துல ஊழியக்க ஆரம்பிச்சிருக்கு. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டால் பதிலே கொடுக்கல. அவர் மனைவி 2 பேருக்கும் போட்டால் பதிலே காணும். காரைக்கால் ஊழி என்னாச்சுன்னு கேட்டால் பதிலே காணும். மாதிரி ஊரெங்கும் நான் செல்லும் பொழுதால் பலருக்கு நாம் ஆசீர்வாதமாக என்னணும். ஏன் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் தம்பி, ஊழியத்தை சொல்லுங்க எல்லாரும். ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் தம்பி, ஊழியம் நிறைவேற்றணும். கர்த்தரையே முன்வைத்து கலங்காமல் மகிழ்ச்சியுடன், கர்த்தரையே முன்வைத்து கலங்காமல் மகிழ்ச்சியுடன் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், ஊழியம் நிறைவேற்றணும். வாசிப்போம். எபேசியர் 5:18 வாசிப்போம். 5:18 4:27 2 வாசிப்போம். 5:18 முறை வாசி. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, எதனால் நிறைந்து? ஆவியால் நிறைந்து
இன்னைக்கு நிறைய பேர் குடிக்கிறவங்கள பாட்டுனா ஏசு குடிச்சார் இல்லையா? ஏசு குடிச்சார் இல்லையா? பதில் சொல்லுங்க. ஆனால் குடிக்கல, என்ன தப்பு? என்ன பதில் சொல்லுங்க? என்ன குடிச்சார் அவரு? என்ன குடிச்சார் அவரு? மதுபானமா குடிச்சாரு? என்ன குடிச்சாரு? திராட்சை ரசம். வித்தியாசம் தெரியும். ஒயினுக்கும் வயனுக்கும் வித்தியாசம் தெரியும். பழத்தை பறித்து சாறு எடுத்து கிரேப் ஜூஸ் குடிக்கிறோம் இல்லையா, அதான் அவர் குடிச்சது. அவர் குடிச்சது மதுபானம் கிடையாது. இப்படி மக்கள் இன்டர்பிரேஷன் என்னுடைய நண்பர் குருக்கள் பல பேரே சொல்லுவாங்க, ஆண்டவரே குடிச்சாரியா, நீனே பாண்டிங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர்களே சொல்லுவார். நிறைய பேர் குருக்கள் கூட இருக்க நண்பர் குருக்கள் நிறைய பேர் பிரைத்தலாம். அதனால் இதெல்லாம் இப்படி கரெக்டாக எடுத்துக்கணும். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கா சரியான எடுத்துக்கணும். அதான் ஆவியில் எப்படி இருக்கணுமா? நிறைந்து. புதுமொழி பெயர் எப்படி இருக்கு? திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். பாருங்க, திராட்சை மது கரெக்டாக கொடுத்துருக்கான். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோடும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். தூய ஆவியால் என்ன பண்ணணும்? நிறைந்திருக்கணும். முக்கியம். இடையில எந்த கேப் இருக்க கூடாது. பெருமை, ஆணவம், அகம்பாவம், அந்த திருட்டு, பொய், புரட்டு, விபச்சாரம் மாதிரி எண்ணங்கள் எதுவுமே இருக்கவே கூடாது. அப்பதான் எல்லாமே இருக்கணும். நீ பாடுனீங்க என்ன பண்ணீங்க? எல்லாரும் பாடுங்க. ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே. ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே. ஆவியில் நிறைந்தவர்களாக நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் என்னைக்கு நிறைந்திருந்தோமானால் எதுவும் உள்ள போகாது. எங்க பாபநாசத்துல முன்னால் இருந்த ஃபாதருக்கு ஒரு பையன் சரவணன், ஒரு பையன் மேச மாதிரி இல்லை, நல்லா குடிப்பான். கொஞ்ச நாளைக்கு சர்ச்சைக்கு வர்றதுனால கட்சிக்கு வர்றப்போ குடிக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு எங்கேயோ ஒரு சபைக்கு இருக்க போனேன். எல்லாத்தையும் விட்டு நான் குடிப்பேன். பங்கு சபை ரொம்ப ஆச்சரியப்படுது. அது எப்படின்னு எனக்கு புரியலைங்க. இங்கே இருந்தப்போ குடிச்சிட்டு இருந்தான். அங்கே போனால் என்ன பண்ணாவன்? எப்படிங்க அது? எப்படி அது? ஆவியில் நிரம்பி இருக்கிறது. என்ன இருக்குது? நம்ம ஆவியில் நிரம்புறது கிடையாது. பெந்தேகோஸ்து திருவிழா வந்துச்சா? யாராவது ஆவியில் நிரம்பினீங்களா? கோயில்ல நிறைய பேருக்கு தெரியாது பெந்தேகோஸ்து திருவிழான்னு. பெந்தேகோஸ்து திருவிழா என்ன சொல்லுவாங்க? ஐயோ பெந்தேகோஸ்து சபைக்குள்ளதுங்க அது அப்படின்னு அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பெந்தேகோஸ்து என்ன அப்படியே அலர்ஜி ஆகிடும். அப்படி ரைத்தலாம். ஏன் நம்முடைய ஆலைகள் ஆவிக்குரிய ஒரு கூட்டம் நடக்கல இன்னைக்கு? ஏன் ஆவிக்குரிய ஒரு அபிஷேகம் நடக்கல இன்னைக்கு? ஏன் நடக்கல? நடந்தால்தான் இதெல்லாம் விடுதலை கிடைக்கும். நடந்தால்தான் இதெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்கும். ரைத்தலாம். இப்ப தாவீது இதெல்லாம் பெற்றுக்கொண்டு ஆவியில் நிரம்பியவராக, பாவத்திலிருந்து விடுதலை ஆவியில் நிரம்பியதாக இருந்தார். இன்னொரு வசனம் வாசிப்போம். 4:27 எபேசியர் 4:27. அழகைக்கு இடக்கூடாதீர்கள். அழகைக்கு இடக்கூடாது. எப்படி இடம் இருக்கிறோம்? ஒரு உதாரணம். பேதுருவை பார்த்து, சீசரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என்னை யார் என்று சொல்லுகிறார்? என்ன சொன்னாங்க? பதில் ஒருத்தரா திருமுழுக்கு யோவான் என்றும், சிலர் எலியா என்றும், இறைவாக்கினர் ஒருவர் என்றும், சில பேர் மரியாளின் மகன் என்றும், தச்சனின் மகன் என்றும் சொல்லுகிறார். நீ என்ன சொல்லுகிறாய்? என்ன சொன்னாரு? நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ சொல்லல, உனக்குள் இருக்கிற பிதாவின் ஆவியானதை 11 பேர் யாரை எட்டி பாக்குறாங்க? அப்பா என்ன மாதிரி அழுப்பாங்க, என்ன மாதிரி அழுப்பாங்க. அவனுக்குள்ள யார் இருக்கிறாரா? கொஞ்ச நேரம் ஆண்டவர் சொல்றாரு, நான் பாடல்கள் பாட போகிறேன், எருசலேமுக்கு போயிட்டு என்னை இப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஆண்டதை இந்த பாருங்க, இதெல்லாம் வச்சுக்க, இது மாதிரிலாம் ஆண்டவர் திரும்பி பாரு, பார்த்தாத்தாடே இப்ப 11 பேர் திரும்பி பார்க்கறான். கொஞ்ச நேரத்தில் என்ன சொன்னாரு? இப்ப யார் வந்துட்டாங்க? இப்படித்தான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நல்ல ஆவியில் இருந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த ஜெபத்திற்கு போய் முன்னாடி வந்துடும். வீட்டுக்கு வந்தா வாசல்ல யார் நிற்பா? அங்க சொல்லிட்டாங்க, வீட்டுக்குள்ள போங்க, யார் இருப்பா? அன்னைக்கு யாரோ ஒரு சிஸ்டர் கொண்டு சொன்னாங்க, அந்த
சொல்லி அனுப்பிச்சாரு, வீட்டுக்குள்ள போக அற்புதம் நடக்குன்னு. பாப்பாராட்டு ஒரு சகோதரி எடுத்தாங்க. வீட்டுக்குள்ள தான் மருமக ஒரு சண்டை போட்டுட்டு நீ மாட்டுக்கு வீட்டை விட்டுட்டு 3 நாள் போயிட்டா யாரை வீட்டை பார்க்கறது வீட்டுக்குள்ள நினைஞ்சதா அற்புதம். இங்க வந்தா ஒரு பிசாசே நிற்கிதுங்க அப்படின்னு போன்ல வர. இது மாதிரி நமக்கு ஒரு நேரத்தை பேதுரு எல்லாரும் எட்டி பார்த்தா ஆபரிய பிரபு என்ன மாதிரி ஆளா இருக்கா, ஆண்டவரே புகழ்ந்துட்டாரு. அடுத்த நிமிஷம் என்ன ஆக்கிட்டாரு. இப்ப எல்லாரும் எப்படி பார்த்தாங்க, எல்லாரும் 11 எப்படி பார்த்தாங்க அவரை? பிசாசுன்னு பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? இப்படித்தான் பிசாசு நமக்குள் ஏதேனும் ஒரு பகுதியில் அங்க இயேசு இறக்கப்பட்டு தானே அவர் சொன்னார். இயேசு இறக்கப்பட்டு தானே சொன்னாரு. ஐயோ நம்ம குருநாதர் இப்படிதான் அடிபட்டுற கூடாது, இறக்கப்பட்டு தானே சொன்னாரு. அப்ப எதை நிறைவேற்றவரு? தேவ சித்தத்தை இறைவனை ஏற்றுக்கொள்ள. அப்ப தேவ சித்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் சொந்த சித்தத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் இப்படித்தான் நம்மகிட்ட பேசுகிறார். இப்படித்தான் வாழ்க்கை பாதையிலே எப்பொழுதும் ஆவியில் நிறைந்தா ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம் நமக்குள் இருக்கணும். ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம் நமக்குள்ள இருக்கணும். நீ எப்படி இந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தணும் எனக்கு தெரியாது. ஆவிக்குரிய ஐக்கியம் கண்டிப்பா இருக்கணும். எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் ஜெபத்தோடு பக்கத்தில் இருக்கோம். 2 மாதத்துடைய இந்த 2வது வாரம் ஃப்ரீயாக இருந்தோம்னா நாங்கள் டக்குன்னு போயிட்டு ஒரு அனலை பெற்றுக்கொண்டு வந்தோம். நீங்கள் அது மாதிரி உங்களுக்கு வசதியாக இடத்துல ஒரு இடத்துல செய்து கொடுங்க. நம்முடைய திருச்சபைகள் நடக்கிற ஆலயங்களில் இந்த மாதிரி அனல் இல்லை அனல் இதுக்கு கொடுக்குற பாதை இருந்தாங்கன்னா அவர்களோடு நீங்கள் பின்பற்றி அவர் நடத்துகிற தியானங்களுக்கு என்ன பண்ணணும், அடிக்கடி என்ன பண்ணணும், கலந்து கொண்டுதான் தான் இந்த அனலானது உங்களுக்குள் இருந்து, இல்லைன்னா அணைஞ்சு போயிடும். அணைஞ்சு போயிட்டா உள்ள பிசாசு வந்து எல்லாம் கூடு கட்டிடுவான் ஃபுல்லா. ரைத்தலா வாசிப்போம். 1 சாமுவேல் 17:43 வாசிப்போம். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். என்ன பண்ணான்? சபித்தான். நிறைய தேவர்கள். நமக்குள்ள எத்தனை தேவர்கள் இருக்கார்கள்? பொய், பித்தராட்டம், புரட்டு, லஞ்சம், திருட்டு, களவு இதெல்லாம் உள்ள இருந்துச்சுன்னா நீங்க போய் இயேசுவின் நாமத்தில் போகலையேன்னா அது போகுமா? உன்னை நான் தானே கட்டி வச்சிருக்கேன். யார் கட்டி வச்சிருக்கேன்? உன்னை பெருமை இந்த பேரை நான் கட்டி வச்சிருக்கேன். நீ சொல்லி நான் எப்படி போறது? அது கட்ட முடியுமா? ஏன் கட்ட முடியல நம்மளுக்கு? இப்ப இவைகளெல்லாம் நமக்கு தடையாக என்ன பண்ணுது இருக்கு. அவன் தேவர்களை கொண்டு என்ன பண்றான்? எந்த தேவனை செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? அவனையே கட்டி வச்சிருக்கலாமே. அவன் சொன்னா தேவன் வந்து செஞ்சிருவானாங்க. அப்ப தாவீது என்ன சொல்ல வாசிப்போம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடு வருவது என்ன? நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று புலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். இப்ப அவன் தன் பெருமையெல்லாம் சொல்லுகிறான். யாரு? கோலியாத். தாவீது என்ன சொல்றாரு? நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் என்ன வருகிறேன். இன்னைக்கு அவர் உன் தலையை வெட்டி வானத்து பறவைகளுக்கு என்ன பண்ண போறாரு? யுத்தம் யாருடையது? இன்னைக்கு நாம் போறப்ப யுத்தம் யாருடையதா இருக்கும்? நம்முடைய யுத்தம் கிடையாது. யாருடைய யுத்தம்? இது என்றைக்கு நமக்குள் இருக்கும். நான் செஞ்சேன், நான் சொன்னேன், நான் நடத்துறேன் கிடையாது. யார் நடத்துறாரு? அவர் நடத்துறாரு. என்ன சொல்லி போறோம்? என்னை நடத்தி என்னை சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். என்னை நடத்தி என்னை சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். அவன் தாவீதுக்கு ஆராதனை வீரனாக இருந்தான். அவனுக்கு ஒரு அபிஷேகம் இருந்தது. அவனுக்கு ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்ய ஒரு ஆதங்கம் இருந்தது. அவன் என்ன பண்ணா? ஆர்ப்பரிப்பவனாக என்ன பண்ணா இருந்தான். அடுத்து என்ன பண்ணா? ஆர்ப்பரிப்பு மட்டும் இல்லாமல் யாரை மேன்மைப்படுத்தினான்? தேவனை மேன்மைப்படுத்தினான். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் தாவீதுக்குள் இருந்தனால்தான்
அவனால் பெரிய வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள என்ன பண்ணுது முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த தாவீதின் வழியை பின்பற்றி போகும் பொழுது இந்த பாடங்கள் நமக்கு முக்கியமாக தரும். வீட்டில் பிரேயருக்கு மனைவி எதிர்பார்க்கலாம், இல்லை கணவன் எதிர்பார்க்கலாம். என்னடா அது இவங்கெல்லாம் எதிர்பார்க்கணும், நம்ம பிரேயர் தானே பண்ணுறோம் நீங்கள் நினைக்கலாம். இல்லை நீங்கள் செல்கின்ற ஆலயங்களில் உங்கள் அல்பியங்களில் இந்த மாதிரி பிரேயருக்கு எதிர்ப்பாக கிறிஸ்தவர்கள் இருக்கலாம். நம்ம பிரேயர் தானே பண்ணுறோம், ஏன் இப்படி எதிர்பார்க்கணும்னு நினச்சா என்ன காரியம் இதெல்லாம்? இதான் ஆண்டவர் கொடுக்குற ட்ரெயினிங். முதல்ல உன் வீட்டில் உள்ள ஆளை நீ என்ன பண்ணணும்? முதல்ல சரி பண்ணணும். உன் அன்பியத்தில் உள்ள ஆளை நீ என்ன பண்ணணும்? உன் பங்கில் உள்ள ஆட்களை நீ என்ன பண்ணணும்? இதுக்காக ட்ரெயினிங். அப்புறமா நீ புறையினத்த மக்களை போய் அவர்களை என்ன பண்ணலாம்? உன் வீட்டையே உன் மனைவியே ஜெபம் பண்ணுறது கிடையாது, உன் கணவனே ஜெபம் பண்ணுறது கிடையாது, உன் பிள்ளைகளே ஜெபம் பண்ணுறது கிடையாது. நீ எங்கே அங்கே போய் பிசாசு வரட்ட போற? நீ எங்கே போய் நோய் தீர்க்க போற? அப்ப முதல் ட்ரெயினிங் எங்க கொடுக்குறாரு ஆண்டவர்? தாவீதுக்கு அப்படி தான் கொடுத்தாரு. யார் முதல்ல யார் வெறுத்தாங்க? எல்லாரும் போறான், எங்க படைக்கு போறான், அண்ணன்மாரெல்லாம் பார்க்க போறான். எல்லாரும் வாடா 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 அப்படின்னு கூப்பிட்டாங்களா? என்ன சொன்னாங்க? டேய் அங்க இருக்க கொஞ்ச ஆட விட்டுட்டு உன்னை யார் அங்க வருத்துனது? உனக்கு ரொம்ப திமிரு, அதனால தான் அவன் என்ன சொல்றான் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டாங்களே. எவனா நீ சண்டைக்கு ஒண்டி கொண்டு போடுறான்னு சொன்னாங்களா? யாராவது வாடா நம்ம சேர்ந்து பார்த்து கொஞ்சம் சொன்னாங்களா? அப்படித்தான் ஊழியத்தில் உங்களையும் என்னையும் யாரும் கூப்பிட மாட்டாங்க. யாரும் இங்கே செய்கிற ஊழியத்தை என்ன பண்ண மாட்டாங்க? அப்ரிசியேட் பண்ணவே நன்று நன்றுன்னு யாரும் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பவர் ஒருவர் தான். அவர் யாரு? வேற யாரும் சர்டிபிகேட் கொடுக்க எதிர்பார்க்காரு. இப்ப தாவீது வெற்றி குழக்க பெற்றுட்டான். பெற்ற உடனே அதுக்கு பெரிய ராஜ விருந்து கொடுத்த மரியாதை நடந்துச்சா? அதுக்கப்புறம் என்ன உயிருக்கு ஆபத்து அதிகமாகும். நீங்கள் இது மாதிரி பெரிய வெற்றியை சுதந்திரித்துக் கொண்டு அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய வந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்? நீங்க என்ன ராஜாவாகணும், அது வரைக்கும் உங்களுக்கு என்ன இருந்துட்டு இருக்கும்? அது என்ன பண்ணாரு? ஓடுகிறேன் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் ஓடுகிறேன் 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 இயேசுவுக்காய் ஓடுகிறேன். இப்படி ஓடிக்கொண்டே இருந்த தாவீது ஒரு நாளைக்கு வந்து சீட்ல உட்கார்ந்தார். சவுல் மரணம் அடைந்த பிறகு என்ன பண்ண? சீட்ல வந்து உட்கார்ந்து. அதுக்கப்புறம் எவ்வளவு எதிரிகள் வந்தாங்க. எங்க போனாலும் என்ன கிடைச்சது அவருக்கு? எங்க போனாலும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இந்த வெற்றி இலக்கை நோக்கி நாம் செல்ல தாவீதினுடைய என்னென்ன பாடலாம் கற்றுக்கொண்டிருக்கோம். இன்னைக்கு முதல்ல ஆர்ப்பரிக்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். எந்த நிலையிலும் ஆர்ப்பரிக்கக்கூடிய பிசாசை துரத்தணும் ஒரு ஆர்ப்பரிப்பட இருக்கணும். அபிஷேகம் பெற்றதை நாம் உறுதிப்படுத்தணும். அபிஷேகம் பெற்றது என்னன்னா ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும். பாட்டு பாடினாலே பிசாசு ஓடணும் முதல்ல நினைக்கிறேன். அடுத்து என்ன பண்ணா? ஆண்டவர் ட்ரைனிங் கொடுத்தார். எப்படி ட்ரைனிங் கொடுத்தாரு? கரடியும் சிங்கத்தின் வாயை கிழிக்க ட்ரைனிங் கொடுத்து யாரை வந்து ஒழிச்சு கட்டாரு? கிடைச்சா ஊழியத்தை யாரு வளர்த்து விட்டது? ஏன் வளர்த்து விட்டாரு? தாவீது பெரிய ராஜான்னு எல்லாருக்கும் தாவீது கொண்டுதான் 10,000 சொல்லணுட்டு அவனை வளர்த்து விட்டார். சவுலை பார்த்து ஒரு பாடம், இது மாதிரி உன் மைண்ட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல அசுத்தாக இருந்துச்சுன்னா உனக்கு என்ன கதி? நீ தீயாவை பிடிச்சிடாதே. அதனால என்ன பண்ண? மைண்ட்ல எங்க இருந்தாலும் என்ன பண்ண உடனே சங்கீதம் 51 அதுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆண்டவர் எழுதுறார், எங்கும் உண்மை உள்ளன யாரை நினைத்தாரு? நீங்களும் நானும் இப்படி போட்ட நிலையளிக்கு சண்டைக்கு போற போட நான் சொல்றேன்னு சொல்லல. யுத்தம் யாருடையதுன்னு சொன்னா அந்த அறிக்கை எழுத மாட்டேன். ஒரு பேர் 50 பேர் இருந்தானா இந்த யுத்தம் யாருடையது? நீங்க யாரு? இந்த பிரதர் கூப்பிட்டனால வரல, யாரால வந்தீங்க? நீங்க தேவன் அவர் வழியாக அழைப்பை உங்களுக்கு கொடுத்ததுனால. உணர்வோடு தாவீதுக்கு கொடுத்த ட்ரைனிங் என்ன? தாவீது பயிற்சி செய்த பயிற்சிகள் என்ன? அவர் என்னென்ன பயிற்சி எடுத்தார்? வீட்டில் மனைவி சரியில்லை பிரதர், கணவன் சரியில்லை பிரதர், பிள்ளைங்க சரியில்லை பிரதர், இப்படிலாம் பேசாது. அவர் வழியாக உங்களுக்கு ட்ரைனிங் ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ட்ரைனிங் முடிக்க முதல்ல முடிச்சு அடுத்தது வரலாம். தாவீது கொடுத்த ட்ரைனிங், தாவீது ஏற்றுக்கொண்ட ட்ரைனிங், தாவீது கொடுத்த அபிஷேகம்,
தாவீதை பயன்படுத்திய விதம், எப்படி அசுத்தாவியை விரட்டணும், எப்படி பாடலை பாடணும், எப்படி அசுத்தாவி எனக்கு வரக்கூடாது, எல்லாத்தையும் தாவீதுடையாக நாம் கற்றுக்கொண்டிருக்கோம். அப்படியே எழுந்து நின்று ஆண்டு நோக்கி ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் எப்படிப்பட்ட ஊழியக்காரராக இருக்க வேண்டும் என்று தாவீதை எங்களுக்கு உதாரணமாக காட்டினீரே, உமக்கு நன்றி ஏசப்பா. தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று மத்தேயு நற்செய்தியில் முதல் அதிகாரத்தில் முதல் வசனமே தாவீதை பற்றி தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப இவ்வளவு தூரம் தாவீது உமக்கு பிரியமானவனாக வாழ்ந்தார். ஆனால் பிறந்தது முதல் அடிமையாகவே வீட்டிலிருந்து சொந்த வீட்டிலே அடிமையாகவே வளர்க்கப்பட்டாரே. அந்த சவுலுக்கு பதிலாக ராஜாவை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லி சாமுவேலை அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அவனுக்கு முன் இந்த 7 அண்ணன்மார்கள் தகப்பனால் கூப்பிடப்பட்டார்கள். ஆனால் தாவீது அழைக்கப்படவில்லை. அப்போதும் சாமுவேல் இன்னும் ஒருவர் உண்டா என்று கேட்டு தாவீதை குறித்து அபிஷேகம் பண்ணினாரே. இப்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது ஆண்டவருக்கு உண்மை உத்தமாக இறுதி வரை இருந்தது போல நாங்களும் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அப்பா. இன்றைக்கு அவர் எங்களோடு சொல்லுகிறது, கருவிலிருந்தே தாங்கி வந்தாரே. நான் பாடினோமே, கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குதலே இரக்கத்தினாலே. கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குதலே இரக்கத்தினாலே. ஆம் இயேசுப்பா, இந்த இடத்திற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கருவில் இருக்கும் போதே எங்களை கண்கள் கண்டதே, உமக்காக எங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டீரே. எத்தனை பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் நீர் விசேஷித்த விதமாக எங்களை தெரிந்து கொண்டீரே. தாவீது குடும்பத்தில் அத்தனை பேர் இருந்த போது கூட தாவீதை மட்டுமே உமக்கு ஊழியக்காரராக தேர்ந்தெடுத்தீர். உமக்கு ராஜாவாக, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தினீர். இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீரே. நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே. தாயின் கருவில் தோன்றும் முன்னமே நீர் எங்களை தேர்ந்து கொண்டீரே. எபேசியர் புத்தகம் 1:4 நாங்கள் வாசிக்கிறோமே, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசுற்றவராகவும் குற்றமற்றவராகவும் நிற்பதற்காக உலகம் உண்டாவதற்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார். அப்படியான எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் நாங்கள் ஆண்டவரே. அந்த தாவீதை போய் நாங்கள் என்றைக்கு உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டுமே. தாவீதின் வாழ்க்கையை உயர்த்தி காட்டினீரே. கடைசி வரை தகப்பன் சகோதரை பார்க்க சொன்ன போது கூட தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து சென்றான். ஆடுகளை மேய்க்கப்படுது, ஒவ்வொரு ஆடுகளையும் பராமரித்து சிங்கத்தின் கையிலிருந்தும் கரடியின் கையிலிருந்தும் காப்பாற்றினானே. தன்னுடைய இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக ஒரு பெலிஸ்தன் வந்து ஆணையிட்ட போது தைரியமாக முன் வந்து அந்த கோலியாத்தை முறியடித்தானே. இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவர். ஆனால் அரசனான பிறகு ஒரு பாவம் செய்தவுடனே, மாம்ச இச்சையினால் பாவம் செய்தான். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து உணர்த்திய உடனே அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு உபவாசித்து ஜெபித்து அழுதானே. அந்த பாவம் மன்னிப்புக்குள் வர வேண்டும் என்ற மனப்பக்குவம் வந்ததே. இன்றைக்கு நாங்களும் பாவம் செய்கிறோம் ஆண்டவரே, ஆனால் மன்னிப்பு கேட்க வேண்டும் எண்ணம் சில நேரம் வருவதில்லை. அதை நீங்கள் கொடுங்கப்பா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று அழைக்கிறீரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்லும் முன் பரிசுத்தமாக எங்கள் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி கொண்டு செல்ல, அந்த பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற இந்த நாளில் கற்றுக் கொடுக்கிறீரப்பா. அப்பொழுது நாங்கள் உமக்கு பிரியமான ராஜாக்களாக இந்த இடத்துல இருக்க முடியுமே. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ராஜாக்களாக குருவாக தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீரே. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டேன். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை
எத்தனை பாடுகள் வந்த போது கூட அவன் உறுதியாக உம்மோடு கூட நிலைத்திருந்தாரே. எந்த காரியம் செய்தாலும் தாவீது உமது சமூகத்தில் வைத்து ஆலோசனை கேட்டுதான் அந்த காரியத்தை செய்தார். அதே போல நாங்களும் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறேன்ப்பா. ஒரு யுத்தத்துக்கு போனால் ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போகவா வேண்டாமா என்று ஆண்டோட சமூகத்தில் வைத்து கேட்டுதான் செய்ததால் எல்லா யுத்தத்திலும் அவனுக்கு வெற்றி கிடைத்ததே. இன்றைக்கு எங்களுக்கு எதிராக போராட்டங்கள் யுத்தங்கள் இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் நாங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேட்க வேண்டும் என்று இந்த தாவீதின் வாழ்க்கை வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரப்பா. எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகளாக இந்த இடத்துல நாங்கள் நாள் கூடியிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் எங்களை உயர்த்துவதற்காகத்தான் அழைத்திருக்கிறீரப்பா. தாழ்ந்து போதல் அல்ல. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தார்கள் என்று. உம்மை நோக்கி பார்க்கிற எங்கள் முகம் பிரகாசம் அடைய வேண்டும் ஆண்டவரே. உலகிற்கு ஒளியாக எங்களை தேர்ந்து கொண்டீர், உலகிற்கு ஒப்பாக எங்களை தேர்ந்து கொண்டீர் ஆண்டவரே. இந்த பணியை செய்ய எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற மாட்டவரே. அப்படி ஆண்டவர் கொடுக்குமா? தாவீது தன்னை முழுமையாக அர்ப்பணித்து ஒரு உண்மையும் உத்தமமான அரசனாக இருந்தானே. இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய எங்கள் குடும்பத்திலே எங்களுடைய திருச்சபையிலே உண்மை உத்தமாக நமக்கு பணி செய்யணுமே. அப்படி ஆண்டவர் கொடுக்குமா? என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிக்க வேண்டுமே. எந்த குடும்ப சூழ்நிலைகளோ வேலைத்தலங்களில் ஏற்படுகிற காரியங்களோ மற்ற காரியங்களோ எதுவும் நம்மை பிரித்து விடாதபடி ஆண்டோடு இருப்பார். அந்த வல்லமை நமக்கு வேண்டுமா என்று கேட்போமா? எந்த நிலையில் நாங்கள் துதிக்க வேண்டுமாண்டவரே. ஜபாவியலங்களை நிரப்புங்கப்பா, வல்லமை நாவியலங்களை நிரப்புங்க ஆண்டவரே. தாவீதை போல உமக்கு பிரியமான மகளாக நாங்கள் வாழ வேண்டுமே. உமது சமூகத்தில் நாங்கள் ராஜாக்களாக லேவியராக எங்கள் குருவாக எங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீரே. அந்த பணியை செய்ய உமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அப்படியாக ஒப்பு கொடுப்போமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஆமேசப்பா, நீ விரும்பும் நல்ல காரியங்களை செய்ய ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுத்து, எங்களுக்குள் வாசம் செய்கிற அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து இன்னும் நாங்கள் வல்லமையுள்ள காரியங்களை செய்ய உமது கரங்களுக்குள் எங்களை தாழ்த்துகிற மாட்டவரே. தாழ்த்தி ஒப்புக்கிடறோமப்பா. ஆண்டவர் என் நாயன், எனக்கு எதுவும் குறையில்லை என்றபடியாக எந்த குறைகளும் எங்களை மேற்கொள்ளாதபடி என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொன்னீரே. அதன்படியாக எங்கள் ஒவ்வொருடைய குறைகளும் மகிமையிலே நிறைவாக்கப்பட வேண்டுமானவரே. இன்னும் நாங்கள் உமக்கு பிரியமாக ஊழியம் செய்ய உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் எங்கள் குடும்பத்தையும் வேலைத்தங்களிலும் மற்ற ஆலயத்திலும் எங்கள் தெருக்களும் சாட்சியாக வாழ எங்களை உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. நீரவாறு இந்த நாள் வழியாக எங்களுக்கு, இந்த தாவீது வழியாக எங்களுக்கு ஒரு பெரிய ஆலோசனை கொடுத்து வழிநடத்தினீரே. அதற்காக மக்கள் நன்றி செலுகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது நாம் நன்றி செலுத்துவோம். உபாகமம் 8:5 சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் 8:5 ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனை கற்று உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ இதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுத்துதான் ஆண்டவர் சிலர் நம்மளை சிட்சிக்க. ஆமென். ஒரு தாவீதை காட்டுறாங்க, அதெல்லாம் காட்டுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம இருக்கணும்ன்றதுதான் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு உதாரணத்தை கொடுத்து நம்மளை ஒரு இது கொடுக்குறாரு. இப்படிதான் சொன்னாங்க இல்லையா, வீட்டில் எதிர்ப்பு வருதா, இல்லை சொந்த முதல் வழியா உங்களுக்கு எதிர்ப்பு வருதா, இல்லை வேற எங்கேயாவது வந்து வருதா, இதையெல்லாம் ஆண்டவருக்கிறாரு உங்களை சிட்சிக்கிறார். இப்போ உங்களுடைய உறுதியை நம்ம காட்டணும். அப்போ நம்ம அங்கே போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ பிரதர் சொல்லி கொடுத்தா பிரகாரம் நம்ம நல்லா துதிச்சு ஆராய்ச்சிக்கு பிற்பாடு நம்ம அங்கே போய் ஆமென். நம்மளுடைய சுய பலத்தா போனோம்னா எதையும் சாதிக்க முடியாது. எல்லா இடத்துல நமக்கு வர வேண்டிய ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா,
என்னையும் இப்படிப்பட்ட காரியங்களை கொடுத்து ஆண்டவர் சிக்கிறார். அவை கரங்களை உயர்த்தி ஆண்டு நன்றி செலுத்துவோமா? அப்பா, இதோ உபாகமம் 8:5 சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் எங்களை சிக்ஷிக்கிறீங்க. ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் வழியாக மேலும் மேலும் உமக்குள்ள வளர கிருபையை ஊட்டுவாப்பா. இயேசு நாமத்தில் வாங்கி செய்யணும் தகப்பனே. வார்த்தை சொல்லுவோமா? என் தேவன் தம்முடைய ஐக்கியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐக்கியத்தின்படி குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐக்கியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த மாதத்துடைய வாக்குத்தம், மானானது நீரோடைக்கு வாண்டித்து கருதுவது போல என் தேவனே என் ஆன்மா முக்காக வாண்டித்து கருதுகிறது. மானானது நீரோடைக்கு வாண்டித்து கருதுவது போல என் தேவனே என் ஆன்மா முக்காக வாண்டித்து கருதுகிறது. மானானது நீரோடைக்கு வாண்டித்து கருதுவது போல என் தேவனே என் ஆன்மா முக்காக வாண்டித்து கருதுகிறது. அவங்களுக்குள்ள வந்து சொல்லுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் முகத்தினுடைய பிரகாசத்துக்கு எப்படி கிருபியா இருக்க கடவர். கர்த்தர் முகத்தினுடைய பிரசனமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். என் ஆத்துமாவையை கர்த்தரை சோதரி, என்னுடைய நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவையை கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சாரவாரி வராது. இயேசு ரத்தத்தில் இயேசு ரத்தத்தில் இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, நோயில்லை நோயில்லை நோயில்லை, தோல்வியில்லை தோல்வியில்லை தோல்வியில்லை, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. ஏன் தீங்கும் என்னை தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே எல்லாருக்கும் பிரைஸ்.